Okay, guys, chapter 4. I hope you all understand chapter 3. You do the sixth question, you will understand. Don't wait me until Saturday and ask me. You asked me earlier. Saturday, I'll be busy. Okay, permutation and combination. Pilih, atur, dan gabungan. So, there are two sections in this chapter lah. Jadi, bahagian pertama permutation dan bahagian kedua adalah combination. This is the part of probability lah. Okay, so in permutation and combination, the first thing we're going to learn is multiplication rule. மல்டிப்ளிகேஷன் ரூல் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லி தருவேன். அதை பேஸ் பண்ணி தான் பெர்மியூட்டேஷனும் காம்பினேஷனும் இருக்கும். அது என்ன பெர்மியூட்டேஷன், அது என்ன காம்பினேஷன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட நிறைய சாய்ஸஸ் இருக்கு. பெர்மியூட்டேஷன்னா how many different way you can arrange things. How many different ways you can arrange things. Terdapat berapa cara untuk kamu menyusun sesuatu. That means இதில் வந்து அந்த order of arrangement is very important. ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வரிசைப்படுத்துறோம் அப்படின்றது தான் பெர்மியூட்டேஷன். புரியுதா? பெர்மியூட்டேஷன் வந்து அந்த பொசிஷன் கரெக்டாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோட் வேர்ட் நம்ம உருவாக்குறது, பாஸ்வேர்ட் உருவாக்குறது. பாஸ்வேர்ட் வந்து பாருங்க 9 லெட்டர் இருக்கா, 10 லெட்டர் இருக்கு, 10 டிஜிட் இருக்கு. 1லேருந்து 9 தென் 0 இருக்கு. அந்த 10 டிஜிட்ல நீ 4 டிஜிட் இல்லாட்டி 6 டிஜிட் தான் பாஸ்வேர்ட் பாய்க்கிற. ஸோ எந்த டிஜிட் எங்கே இருக்கணும்னு நீ என்ன ஆர்டரில் போடுற, அந்த ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காம்பினேஷன்னா வந்து how many different way, எழுதுங்கய்யா, அதெல்லாம் முக்கியம், கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. How many different way, good you are concentrating, but whenever your teachers start to writing something, அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓ, நம்ம எழுதணும், ஏன்னா லெக்சரரே எழுதுறாங்க அந்த மாதிரின்ட்டு. How many different way you select or choose something regardless its arrangement. Just choosing only. ஓகேயா? இந்த சாப்டர் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் கொஸ்டின் ஸ்டில் டஃப்பாக தான் இருக்கும். பேப்பர் 1 மட்டும்தான் பொதுவாக வரும். அதுக்கு இந்த சாப்டர் முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பேப்பர் 2ல் வரலாம், ரொம்ப ரே. ஓகே, காம்பினேஷன்னா என்ன அர்த்தம்? how many different way you can choose something. பெர்மியூட்டேஷன்னா how many different way you can arrange something. இதை அடுக்கிறது, இது சூஸ் பண்ணுறது. இதில் எது சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் வெரி ஈஸி, செம்ம ஈஸியாக இருக்கும் காம்பினேஷன். பெர்மியூட்டேஷன் பல விதம் இருக்குது. we going to break down one by one. ஓகே, சரி. சொல்கிற கீவேர்ட்லாம் அழகாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சாப்டர் அட்மெட்ஸில் இருக்கா நீங்கள் முடிச்சிருவீங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரட்டி போட்டிருந்தா ரொம்ப இல்லை. நீங்கள் இன்டகிரேஷன் படித்த கஷ்டம், டிஃப்ரென்சியேஷன் படித்த கஷ்டம்லாம் கூட இல்லை. பியோர்லி யோர் லாஜிக், உன்னோட ஐக்கியூ எவ்வளோ தூரம் யோசிக்க பாய்க்கிறேன்னு இந்த சாப்டர் உன்னை டெஸ்ட் பண்ணிடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நான் படிக்கும் போதெல்லாம் நான் எப்படி தர நினச்சிப்பேன், எனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற சாப்டரே இதுதான். நீ அதாவது மூளைனா என்னன்னா, உனக்கு லாஜிக்கல் திங்கிங் இருக்கா இல்லையா. பிகாஸ் பேஸ்ட் ஆன் யோர் லாஜிக் எவ்வளோ தூரம் உன்னால் வந்து அந்த பாசிபிலிட்டிஸை கால்குலேட் பண்ண முடியுது அந்த மாதிரி. சரியா? அப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நிறையா இருக்குது. நார்மல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சர்க்குலர் பெர்மியூட்டேஷன்னா ரவுண்டாக உக்காஞ்சிருந்தா அதோட பெர்மியூட்டேஷன் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஒரே மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. நிறைய கேஸ் இருக்கும் பெர்மியூட்டேஷனில். ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் கோ இன் டு த பெர்மியூட்டேஷன். ஓகே, முதல்ல வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் பார்க்கலாம். pilih atau okay, ready? If one event can occur in m ways and a second event can occur in n ways. ஒரு event வந்து ada m cara untuk berlaku, lagi satu event ada n cara untuk berlaku. Jadi kalau combine dia orang ada berapa cara na? M multiply n. புரிஞ்சுச்சா? எங்க புரிஞ்சு? betul guys, paham? ஓகே, சும்மா எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது, அப்புறம் நான் கேள்வி கேட்பேன்.
Okay, for example, இப்போ Sharvina already becoming new person ready. Okay, let's say Sharvina doing his revision. Okay, அவங்ககிட்ட physics book வந்து எத்தனை physics book இருக்குன்னா 2 book இருக்கு. கெமிஸ்ட்ரி புக் வந்து 3 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம் வருது, அந்த 2 physics புக்லேருந்து ஒரு புக் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி புக்லேருந்து ஒரு புக் எடுக்கணும். So ada berapa cara yang dia boleh choose dia punya books? அப்போ லெட்ஸ் சே physics 2 புக் இருக்குல்ல, physics 1 physics 2 வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரி 3 புக் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி 1 கெமிஸ்ட்ரி 2 கெமிஸ்ட்ரி 3 வச்சுக்கலாம். ஸோ எந்த 2 புக்கை அவன் சூஸ் பண்ணுவான்னா P1 C1 சூஸ் பண்ணலாம், இல்லாட்டியும் P1 C2 சூஸ் பண்ணலாம், இல்லாட்டியும் P1 C3 சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா P2 C1 சூஸ் பண்ணலாம், P2 C2 சூஸ் பண்ணலாம், P2 C3 சூஸ் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? இதை தவிர வேற எந்த சாய்ஸும் இல்லை. இதுதானே டோட்டல் சாய்ஸஸ் அவனுக்கு இருக்கு, காம்பினேஷன்ஸ். ரைட்டா? அப்போ எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 6. கரெக்டா? அப்போ எப்படி இந்த 6 வேஸ் கிடைக்குதுன்னா, ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணுற எத்தனை முறை இருக்கு? 2 விதம் இருக்கு. கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ண 3 முறை இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணா 6 வந்துடுது. இதுதான் மல்டிப்ளிகேஷன். இப்போ புரியுதா? ஓகே, ஸோ வெரி லாஜிக் ரைட். நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் வந்து m வேஸ்ல இருக்குன்னா, கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது n வேஸ்ல இருக்குன்னா, ரெண்டையும் சூஸ் பண்ணோம்னா m times n. You all can understand? Okay. Durgesh can understand? Yeah, sir. Okay. இப்போ நித்யா பார்ப்போம். நித்யா has to choose blouse and skirt from 4 blouses and 3 skirts in her cupboard. அப்போ blouse 1, blouse 2, blouse 3, blouse 4, skirt 1, skirt 2, skirt 3 இருக்கு. அப்போ how many different ways she can match? Just take 4 times 3. Correct? No, 12 ways. எழுதுங்க. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்த உடனே 5 இருக்கு, 3 இருக்கு, 5 times 3 ஆகும். இது கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு படிங்க கொஸ்டின். ஓகே, there are 5 bus company that provides Pattur to Ipoh வந்து 5 பஸ் கம்பெனி இருக்கு. Ipoh to KL வந்து 3 பஸ் கம்பெனி இருக்கு. ஓகே, அப்போ Pattur to Ipoh, Ipoh to KL போக போறாங்கன்னா how many combination they have? So 5 times 3, 15 ways. Okay, yang ketiga, Team Bigil consists 6 players wishes to have table tennis match with Team Sigil which consists of 7 players. Calculate the number of different single match they can have. Okay, so இங்க 6 player இங்க 7 playerல டேபிள் டென்னிஸ்னா ஒரு ஆள் தானே சூஸ் பண்ணணும் ஒரு டீம்ல இருந்து. அப்ப இங்க இருந்து 6 சாய்ஸஸ் இருக்கும், இங்க வந்து 7 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 42 ways 42 விதமா நம்ம சிங்கிள் மேட்ச் ஆடலாம். ஓகே, சரி. இப்போ இது ஈப்போ டு பட்டவர் டு ஈப்போ டு கேல்க்கு அதுதான். ஏலேருந்து பிக்கு போகிறான், பிலேருந்து சிக்கு போகிறான். Ada 2 jalan berlainan dari kampung A, 2 jalan dan 3 jalan berlainan dari kampung B ke C. Kalau seorang itu nak pergi A kepada C melalui B, berapa cara dia boleh pergi? Jadi 2 kali 3, 6. So sometimes ஒரு question Malayla சொல்லுவேன், ஏன்னா one of our friend is learning in Malay, right? So it's the same thing. You get the core concept. இதுல எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணல, சும்மா வந்து அப்போ 2 ஈவெண்ட் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டும் இன்னொரு ஈவெண்ட்டும் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? டேரா பண்ணணும். அந்த நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இதே தான் நீ பெர்மியூட்டேஷன்லையும் அப்ளை பண்ண போற, காம்பினேஷன்லையும் அப்ளை பண்ண போற. ஓகே, now we go for permutation. ஓகே, permutation personally எனக்கு பிடிக்காத டாபிக் at mathsல permutation combination. But I can teach you very well one, but எனக்கு அவ்வளவா பிடிக்காது. சம்டைம்ஸ் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நான் ஓவரா லாஜிக்கலா யோசிச்சிருவேன், சம்டைம்ஸ் அவங்க ஓவரா லாஜிக்கலா யோசிச்சிருவாங்க. இது வரைக்கும் டீட்டெயில்டா யோசிக்கிறாங்களா? ஏன்னா இது லாஜிக் சம்மந்தப்பட்டது, நீங்களே பார்ப்பீங்க அப்புறமா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஓகே, பட் இது நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தா தான் வரும். நீங்க செய்யுங்க, இதுல இருக்கிற ப்ராக்டிஸே போதுமானது ஆக்சுவலி. ஓகே, பெர்மியூட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பெர்மியூட்டேஷன் படிக்க போறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிங்க, கால்குலேட்டர் ரொம்ப முக்கியம். ஐ அம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் டு யூஸ் a few new things. ஸ்கூல்ல போட்டாங்களா? முடிச்சிட்டாங்க, ஒரே நாள்ல முடிச்சிடலாம். அதை உங்க ஸ்கூல்ல 9th
இப்போ இதில் இருக்கீங்க சாப்டர் 5. சாப்டர் 5 மரண சாப்டர். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியான சாப்டர். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அது பைனோமியல் ஈஸியாக இருக்கும், நார்மல் கஷ்டமாக இருக்கும். துர்கேஷ் ஸ்கூலில் என்ன சாப்டரில் பண்ணிட்டாங்க? Chapter 3 just finished, sir. ஓகே, அப்போ சாப்டர் 4 நீங்கள் கலக்கிடுறீங்களா? ஆனால் ஸ்கூலில் நீங்கள் பாருங்களேன், ஒரு வாரத்துலேயே முடிச்சிருவாங்க இதை. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க. நாங்கள் வந்தோம் தொட்டோம் முடிச்சிட்டோம்னு சொல்லிடுவாங்க. ரைட்டா இல்லையா? ஓகே, அட்லீஸ்ட் நீட் 2 கிளாஸஸ்லாம். ஓகே, பெர்மியூட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா, இப்போ என்கிட்ட வந்து n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னையுமே டிஃப்ரெண்டாக அடுக்கணும். நல்லா கேட்டுக்கோ. இப்போ என்கிட்ட 5 பொருள் இருக்குன்னா 5யும் டிஃப்ரெண்டாக அடுக்கணும். 5 பொருள்ல 3 பொருளை மட்டும் டிஃப்ரெண்டாக அடுக்கணும்னா அது இந்த கேட்டகரியில வராது. புரியுதா? அதனால if I have, let's say, n objects, all the n objects are rearranged. அதான் permutation of n objects. சரி, இதுக்கு நிறைய மெத்தட்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட n ஆப்ஜெக்ட் இருக்குன்னா என்னையுமே அடுக்கணும்னா n ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபேக்டோரியல்? ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே நான் உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பக்கத்தில் எழுதிக்கணும். மக்சூத்யா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 குறைஞ்சி ஒன்று குறைச்சி டாரா பண்ணணும். அப்போ எவ்வளோ வருது? 6. அதே 5 எடுத்துக்கிங்க. 5 ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல்னா 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 1 குறைச்சா 4 ஃபேக்டோரியல், சாரி 4, இன்னும் குறைச்சிங்கன்னா 3 2 அன்டில் 1. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 120 வரும். இதான் ஃபேக்டோரியலோட அர்த்தம். இந்த ஃபேக்டோரியலை another way to write is 5p5ன்னு போடுவாங்க. 5p5னா 5 ஃபேக்டோரியல் தான் அர்த்தம். சரி, இது எப்படி டைப் பண்ணுதுன்னா, ஓகே, உங்களோட டாரா முதல்ல அந்த 5 ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. உங்களோட சைன் காஸ் டென்ஜன் இருக்குல்ல, சைன் காஸ் டென்ஜன் பக்கத்துல பாருங்க x -1 இருக்கா? அந்த x -1 மேல அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாருங்க, x ஃபேக்டோரியல் போட்டிருக்கா? அதுதான் தட்டணும். அந்த மேல உள்ளது தட்ட போறீங்கன்னா ஷிஃப்ட் தட்டிட்டு பாய்க்கணும்னு அர்த்தம். இப்போ 5 ஃபேக்டோரியல்னு தட்டுங்க, வருதா 120? ஓகே, அதான் ஃபேக்டோரியல் பாய்க்கிற முறை. துர்கேஷ் கேன தட்டிட்டியா? Can, sir. ஓகே, அடுத்தது 5p5 எப்படி தட்டணும்னு நான் சொல்லி தரேன். அது வந்து டாராப் சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு மேல பாருங்க NPR அப்படி போட்டிருக்கா. ஆக்சுவலி NPR வந்து இதுக்கு பாய்க்க மாட்டோம். 5 பொருள் இருந்து 3 பொருளை மட்டும் நான் அடுக்கிறேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு தான் NPR பாய்ப்பாங்க. பட் பாய்க்கலான்னு வச்சுக்கிங்களேன், 5 பொருள் அப்புறம் ஷிஃப்ட் டாராப் தட்டுங்க, ஷிஃப்ட் தட்டிட்டு டாராப் தட்டுங்க, P வந்துடும். அப்புறம் இன்னொரு வாட்டி 5 பொருளையும் 5 வாட்டி டிஃப்ரெண்டாக நான் அடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுவும் 120 தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேயா? சரி, இது வந்து பேசிக் பெர்மியூட்டேஷன். ஓகேயா? அதாவது லீனியர்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அத்தனை பொருளையும் நீ அடுக்க போறீங்கன்னா n ஃபேக்டோரியல் பாய். n ஃபேக்டோரியல்னா NPN எழுதலாம். n ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்? n n-1 n-2 அப்படி போய்கிட்டே வரும். 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 அது பண்ணீங்களா? அதுதான் இது ஃபேக்டோரியலோட அர்த்தம். இது முக்கியமா, ரொம்ப முக்கியம், இல்லை அப்புறம் மாட்டிப்பீங்க. சரி, அதுவே செக்யூலர் பெர்மியூட்டேஷன் என்ன பண்ணணும்னா, செக்யூலர் பெர்மியூட்டேஷன் இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ரவுண்ட் டேபிள் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 பேர் இருக்கீங்கன்னா 5 ஃபேக்டோரியல்னு போடக்கூடாது. ஏன்னா செக்யூலர்னா நீ -1 பண்ணிட்டு தான் போடணும். 4 ஃபேக்டோரியல். புரியுதா? அதே 5 பேரும் இப்படி லீனியரா நீங்க அடுக்க போறீங்கன்னு வச்சுக்கீங்க, இது 5 ஃபேக்டோரியல். புரியுதா? டேபிள் ரவுண்ட் டேபிள்னா 5 - 1 ஃபேக்டோரியல். ரவுண்ட் பண்ணா அந்த மாதிரி தான். ஏன் -1 நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், இருக்கிற டைம்ல இது போதும். ஓகே, அப்புறம் ரவுண்டா இருந்தா மட்டும் -1 இல்ல, ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன். லெட்ஸ் சே we are talking about கேரல், மாலை, பீட்ஸ், முத்துமணி மாலை, நெக்லஸ், செயின், இந்த ரவுண்டா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்லஸ், செயின், பீட்ஸ், கேரல், பிரேஸ்லெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செக்யூலரா தானே இருக்கு. அதனால n-1 ஃபேக்டோரியல் இருக்கும். ஆனா அதுல வந்து clockwise anti clockwise we cannot recognize easily.
இப்போ இதுனா இங்க ஷர்வினாட் இருக்கான், இப்போ இந்த சைட்லயும் ஷர்வினாட்டாவா இருக்க போறான், வேற ஆளு தானே இருக்க போறாங்க. ஆனா நீங்க செயின் பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? கிளாக் வாய்ஸும் கிடையாது, ஆன்டி கிளாக் வாய்ஸும் கிடையாது. அதனால நம்ம அதை டிவைட் 2 பண்ணணும் எக்ஸ்ட்ராவா. மூணே கான்செப்ட் தான், டைரக்டா ஃபார்முலாவை அடிச்சிட்டேன். புரியுதா? புரியுற மாதிரி தான் நான் நோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு போயிடலாம். In how many way you can arrange 7 different books on rack? 7 factorial. 7 புக்கு 7 விதமா சாரி 7 புக்கை எல்லா புக்கையும் தானே நீ அரேஞ்ச் பண்ண போற, 7ஐயும் தானே அரேஞ்ச் பண்ண. அப்ப 7 ஃபேக்டோரியல் எவ்வளவு வருது சர்வினார்? 5040 ways. ஜாப் பண்ண எப்பவுமே நீங்க பின்னாடி வேஸ் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது ஈஸ்வர் 4 டிஜிட் நம்பர்ஸ் நீ சூஸ் பண்ணணும். சாரி 4 டிஜிட் நம்பர்ஸ் நீ அடுக்கணும். கொடுத்தது எத்தனை நம்பரு? 4 நம்பர் கொடுத்து 4ஐயும் அடுக்க சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? 4 ஃபேக்டோரியல். சொல்லு 4 ஃபேக்டோரியல். எவ்வளவு வருது? ஜங்கன் மாலு 24 ways. ஃபேக்டோரியல் எதுக்கு நாம ஓகே பரவாயில்ல விடுங்க. இது எல்லாமே எல்லா பொருளையும் நம்ம அடுக்கிறோம்னா ஸ்ட்ரெயிட் ஃபேக்டோரியல் பாய்ங்க. அப்ப மற்ற விஷயத்துக்கு பாய்க்க முடியாதா? பார்த்து பாய்க்கணும். ஓகே, அடுத்தது Durgeshwaran, how many different code can be formed from the letter of Hiswar? 6 factorial, sir. Correct, 6 factorial. ஓகே, ஏன் ஈஸ்வரோட பேர் எடுத்தனா அதுல எங்கேயுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. துர்கேஷ் பேரை எடுத்திருக்கலாம். துர்கேஷ் உன் பேர் நான் காம்பினேஷன்ல எடுக்கிறேன், வேணுமணிக்கு தான் எடுக்கல. இதுல ஹரிடேவ் பேரு ஹரிதேவ் தானே போட்டிருப்பேன். இருக்கும் பாருங்க நீங்க. ஓகே, ஏன்னா இந்த கொஸ்டின்ல நான் ஐ கேன் கிரியேட். ஓகே, இப்ப ஒருவேளை ஹேச் இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க ஈஸ்வர் பேரு, இதை வேற விதமா செய்யணும். இப்ப எத்தனை வார்த்தை வருது? 7 ஃபேக்டோரியல், ரைட்டா? ஆனா ஹேச் 2 வாட்டி இருக்கிறதுனால you can divide balik dengan 2 factorial. Nanti saya akan ajar yang ni, tak payah worry. அதனால இப்போதைக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 6 ஃபேக்டோரியல் எவ்வளோ வருது? யாரு துர்கேஸ்வரன் எவ்வளோ வருது? 720, sir. 720 ways. கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து ரொம்ப நீங்க இன்டகிரேஷன் மாதிரி நீட்டா இழுத்துட்டுலாம் போவாது. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் அதோட ஒர்க்கிங். ஆனா நீ யோசிச்சு செய்யணும். அது எதுதான் அவங்க கரெக்டா சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு நேரம் ஆகும். கண்டுபிடிச்சிட்டேன்னா அதோட ஒர்க்கிங் லாங்காவே இருக்காது, 2 வரி 3 வரி முடிஞ்சிடும். ஆனா யோசிக்கணுமே, இது சொன்னாங்களா போ சொல்றேன். ஓகே ஷர்வின், now determine the number of way to arrange. அப்ப நீங்க பாருங்க கொஸ்டின், இப்ப நம்ம பெர்மியூட்டேஷன் படிக்கிறனால உனக்கு பெர்மியூட்டேஷன் தெரியுது. எக்ஸாம்ல காம்பினேஷன் கேட்கறானா பெர்மியூட்டேஷன் கேட்கறானா உனக்கு புரியணும். அப்ப பாருங்க, வே டு அரேஞ்ச் இதான் கீவேர்ட். ஓகே, 9 gemstone with different color to form a chain. என்ன வரும்? செயின்னா என்ன பண்ணோம்? ஓகே, 9 - 1 பண்ணோம், ஏன்னா சர்க்கிளா இருக்கு. ஆனா செயின்னால நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பை 2. வெரி குட். உடனே 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2. அதனால 4 ஃபேக்டோரியல்னு சொன்னீங்க, அடி வாங்குவீங்க. ஃபேக்டோரியல் தனியா மேல கால்குலேட் பண்ணிடணும், அப்புறம் தான் டிவைட் 2. டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் ஆல். சரி, எவ்வளவு வருது ஷர்வின்? Uh, 2016 and O. Okay, next. ஈஸ்வர், find the number of arrangement. எப்பவுமே அந்த கீவேர்டை இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின் படிக்கும் போதெல்லாம் பெர்மியூட்டேஷன் ஆதாரத்தை கேரேஜ் பண்ணி பழகிக்கிங்க. அரேஞ்ச்மெண்ட் கேரேஜ் பண்ணிக்கிங்க. அப்போ அரேஞ்ச்மெண்ட் வந்தாலே என்ன அர்த்தம்? பெர்மியூட்டேஷன். ஓகே, ஏலியன்ற வார்த்தை 5 ஃபேக்டோரியல் which is equal to 120 ways. அதை உள்ளது அப்படியே பார்த்து அடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் துர்கேஷ், listen carefully the question. Find the number of ways to arrange Lakshana and her 7 friends to sit around a table in a Mangata restaurant. So, எப்படி செய்வத?
8 minus 1 factorial. எஸ் வெரி குட். ஏன்னா இது ரவுண்ட் டேபிள் கான்செப்ட். மொத்தம் நீங்க 7 பார்த்தோன்னே 7 சொல்லிடக்கூடாது. லக்ஷனாவையும் சேர்க்கணும்ல. ஸோ அப்போ 8 அதில் -1 பண்ணணும் ஏன்னா செக்யூலர் பெர்மிட்டேஷனால. ஸோ 7 ஃபேக்டோரியல் எவ்வளோயா? 5040, sir. Yeah, 5040 ways. Good. See, very easy or not? ஓகே சரி, இப்போ கொஞ்சம் விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இந்த சிம்பிளிஃபை அப்புறம் வருவோம். இந்த நீலாய்கன் முடிச்சிருவோம். ஓகே, 7 ஃபேக்டோரியல் இப்போ தான் செஞ்சோம் ரைட்டா? 7 ஃபேக்டோரியல் என்னது? 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ், அது இன்ட்ரோக்காக சொல்கிறதுல 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 அர்த்தம். அதாவது நம்ம நேராக இது போட்டுருவோம்ல, ஒர்க்கிங் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, 11 ஃபேக்டோரியல் எழுந்த கடுப்பாக இருக்குது, நேராக ஃபேக்டோரியல் அடிச்சிருங்க. ஓகே, 11 ஃபேக்டோரியல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. 39916800. இதுக்கு வேஸ்ட் தேவையில்லை ஏன்னா இது ப்ராப்ளம் சால்விங்ல. ஓகே சரி, இது ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? தாராளமாக கேட்பாங்க. ஓகே, எவ்ரி டைம் இது வந்து நார்மலாக ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி வரும். சில சமயம் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் வரும். 2 டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் வித்வுட் யூசிங் கால்குலேட்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னா இது நீ கால்குலேட்டரில் அடிச்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நீ கால்குலேட்டர் அடிச்சு ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா மார்க் கிடையாது. இது நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு செய்யறேன்னு இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம ஓவர் பை காமன் டினாமினேட்டர் ரைட் ரெண்டா பிரிச்சிருங்க. 7 ஃபேக்டோரியல் ஓவர் 5 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் ஓவர் 5 ஃபேக்டோரியல். கரெக்டா? சரி, இப்போ நீங்க பாருங்க 7யும் 5யும் நீ வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன்னா ஞாபகம் இருக்கா? ஃபேக்டோரியல் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால 7 வந்து 5 வரைக்கும் குறைக்கலாம். எப்படி சொல்லுங்க? இப்போ 7 ஃபேக்டோரியல்னு என்ன அர்த்தம்? 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 3 2 1 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 5க்கு மேலே கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? 5 ஃபேக்டோரியல்னு போட்டுடலாம். ஆமாவா இல்லையா? ஏன்னா 5 ஃபேக்டோரியல்னு என்ன அர்த்தம்? 5 4 3 2 1 தானே அர்த்தம். புரியுதா என்ன சொல்றேன்னு? 7 6 பிரிச்சுட்டேன், பட் 5 மேலே நான் போகல. ஏன் சொல்லுங்க? நான் கீழே இருக்கிற 5 கூட வெட்டணுமே, அதுக்காக தான். துர்கேஸ்வரன் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே குட். ஏன்னா இது வந்து நல்லா இங்க புரிஞ்சாதான் அப்புறமா நீங்க என் கேள்வி செய்ய முடியும். ஸோ புரியுதா? எப்பவுமே பெருசா இருக்கிறத வந்து நம்ம கம்பாங் அன்டில் எது கூட வெட்ட முடியுமோ அது வரைக்கும் நீங்க வெட்டிடணும். 5 ஃபேக்டோரியல் ஓவர் 5 ஃபேக்டோரியல் இது வந்து 1. அப்போ இங்க 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வெட்டு. அப்போ என்ன வரும்? 42 minus 1. ஸோ ஜப்பானியா அடலா 41. betul ஓகே, coba buat itu dan leave some space for your B ya. அது மாதிரி எழுதிக்கிங்க. sangat senang. ஓகே, அடுத்தது 8 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். அப்போ நீங்கள் பாருங்க 8 வந்து நம்ம boleh kembang into 6, 5 வந்து boleh kembang into 2. கரெக்டா இல்லையா? யோசிங்க. 8 வந்து 6 வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி? ஓகே, ஐ ஷோ வித் a different pen. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஃபேக்டோரியல் சாரி 8 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி பண்ணலாம்? 8 டைம்ஸ் 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 போடணும். எனக்கு 6 வரைக்கும் வந்தால் போதும், ஏன்னா நான் கீழே இருக்க 6 கூட கேன்சல் பண்ணணும். யோசி. ஓகே, அப்போ 8 ஃபேக்டோரியல் பக்கத்துலேயே 5 ஃபேக்டோரியல். அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா மேட் எரர் காட்டிடும், சின்டாக் எரர். ஏன்னா பக்கத்தில் டாராப்னு போடணும் கால்குலேட்டர் பார்க்க போறீங்கன்னா. இங்கே வந்து நம்ம டாரா போடுவோம். ஓகே, இப்போ பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வரைக்கும் நீ செய்யணும். அப்போ 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 வரைக்கும் போதும். ஏன்னா ஃபேக்டோரியலை மட்டும்தான் இது கட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ 6 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல் ரைட்டா? சரி, அப்போ என்ன ஆகும்னா
இந்த 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் கட் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் கட் கீழே ஒன்றுங்களா ஓகே அப்போ மேலே என்ன இருக்கு 8 டைம்ஸ் 7 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 வரைக்கும் தான் இருக்கு ஸோ இது எவ்வளோ வரும் அதான் ஆன்சர் 3360 10 Yogesh done Done, sir. okay right இப்போ tengok sini Arsini okay right இங்க இருக்கோம் ஓகே இப்போ ஈஸ்வர் you see here n இருக்கு n minus 2 இருக்கு எதை கம்பைன் பண்ணணும் n தான் கம்பைன் பண்ணணும் ஏன்னா n minus 2 குறைஞ்சி தானே இருக்கு ஓகே n கம்பைன் பண்ணி பார்ப்போம் n bracket எப்படி நீ எப்படி குறைக்கிற இப்ப 3 ஃபேக்டோரியலை எப்படி குறைக்கிற 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்ப இந்த 2 எப்படி வருது 3 minus 1 புரியுதா இது எப்படி வருது 3 minus 2 அப்ப n ஃபேக்டோரியல்னா இது n n minus 1 n minus 2 and so on புரியுதா ஓகே அப்ப n அதுக்கப்புறம் n minus 3லாம் நீ போகணும் ஆனா நீ ஸ்டாப் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும் எது பண்ணணும் சொல்லு ஃபேக்டோரியல் போடணும் எஸ் குட் வாயில நுழைய அவ்வளோ கஷ்டம் அப்ப தெரியுதா n minus 2 ஃபேக்டோரியலும் n minus 2 ஃபேக்டோரியலும் வந்துருச்சுன்னா கித்தா போலே போத்தோம் dia அப்ப என்ன வரும் மிச்ச ஆன்சரு kembang mana masih macam form 1 punya answer n square ஓகே மைனஸ் n அதாவது ஒரு கேள்வி ஒரு ஆள் நம்ம கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவன் மறு கேள்வி கேட்க கூடாது அந்த அளவுக்கு பதில் சொல்லிடணும் அதாவது இன் குட் வே ஓகே நான் இந்த இந்த டைலாக் வந்து எங்க சேகு பயாலஜி நான் படிக்கும் போது அவர் சொன்ன கொடுத்தாங்க எவ்வளவுதான் நாங்க ஆன்சர் எழுதுறதுன்னு நாங்க கேட்கும் போது அப்ப அவர் சொன்னாரு அந்த சைனீஸ் லேடில அங்க சொன்னாங்க யூ ஆன்சர் until the examiner cannot ask you anymore அது ஏன்னு தெரியல அந்த டைலாக் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துல நான் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் அவங்க அவங்க எந்த பாயிண்ட் எனக்கு சரியா கேட்கறாங்கன்னு தெரியலன்னா ஐ ரைட் எவ்ரிதிங் யூ சூஸ் எஸ்பெஷலி இப்போ பயாலஜிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா வந்து ஸ்கூல்ல எடுக்கல அது நான் தனியா இது பண்ணேன் பட் அங்க படிக்க முடியாது ஒரே சத்தமா இருக்கும் கடைசியாக சொந்தமா தான் படிச்சது அது என்னடா ஐ கெட் B+ only I didn't score that much lah okay பட் நல்ல நம்ம சொந்தக்காரவங்கள வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்கடா அப்ப அவங்க அப்பதான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்லாம் ஷீ கைடட் மீ ல அக்கா கைடட் மீ அவங்க தான் வந்து கிட்னிலாம் வரைஞ்சி காட்டுவாங்க அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு ஓஸ்மோசிஸ் அப்போ ஸோ ஓகே அந்த டைம்ல ஐ கெட் த ஐடியாலா அந்த வேரியேஷன் சாப்டர்லாம் அவங்க தான் நிறைய சொல்லி கொடுத்தாங்க ஹெமோக்ளோபின் அந்த இது ரத்தத்தோட அந்த என்ன அது பேரு அது இன்னும் சொல்லுவாங்கல்ல ஆன்டிஜெனுக்கு முடிஞ்சு இன்னொன்று இருக்கும் அந்த பிளஸ் மைனஸ்லாம் போடுவீங்களே அதெல்லாம் படிச்சிட்டிங்களா இல்லையா அது என்னமோ சொல்லுவாங்கய்யா அது ஹேச்சில் ஸ்டார்ட் பண்ணோம் மறதையா இருக்கு
அதெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஏதோ அவங்க இருந்ததுனால எனக்கு பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்க n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் எது பெருசாக இருக்கு? n ஃபேக்டோரியல் தானே பெருசாக இருக்கு. அதனால n இதை தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். யூ ஜங் அண்ட் கம்பைன் n-1 ஏன்னா யூ கேன் நெவர் மேக் இன்டு திஸ். இட் கோயிங் டு டிக்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஓகே, அதனால மேலே உள்ளதை மெயின்டைன், n-1 ஃபேக்டோரியல் மெயின்டைன், கீழே வந்து n-1, அப்புறம் n-2 I don't want to continue because I want to cancel. ஸோ அப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டா ஃபேக்டோரியல் போடணும். ஓகே, தென் கட் திஸ் ஜாப் பண்ணா வரும் n வருதா? பத்தியா, கழுகு கண்ணு இல்லை. 1/n. Jangan you tengok n, you letak n. Itu budak form 1 buat punya kerja. 1/n. Okay? Right. சரி, அடுத்தது பார்ப்போம். அந்த இது நீங்கள் மறந்துடாதீங்க தெரியுமா, இந்த ஃபார்முலா வச்சு விளையாடுற கேள்விலாம் இருக்கு. நீங்கள் பாய்க்கிற அந்த நீலாம் புக்கில் கிடையாது அந்த மாதிரி கேள்வி, எஸ்பிஎம்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் என்னோட மாடியூலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக். அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது எப்படி செய்யணும்னு. அது வந்து குவைட் அந்த கட்டம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல்? கால்குலேட்டரில் தட்டி பார்த்துருப்பேன். ஆனால் 0 ஃபேக்டோரியல்னா 0 டைம்ஸ் அந்த மாதிரி தானே வரணும். ஏன் 0 வராமல் 1 வருது? ப்ரூஃப், எக்ஸ்பிளைன் briefly. Because I take my calculator and press, I get 1 போட போறீங்களா? Sir, I explained already. Okay, இப்போ 0 ஃபேக்டோரியல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, yes, it is true, 1. You can easily verify that through your calculator. But do you wonder why it is 1? இப்போ 2 ஃபேக்டோரியல்னா என்ன பண்ணுவேன்? 2 times 1 2 வரும். 3 ஃபேக்டோரியல்னா 3 2 1 6 வரும். 1 ஃபேக்டோரியல்னா இது 0 ஃபேக்டோரியல்னா 0 தானே வரணும் பார்க்க போனா. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஃபேக்டோரியல் நெவர் எண்ட் வித் 0. எல்லாமே கடைசியில் வந்து 1ல தான் முடியணும். ஏன்னா டைம் 0 பண்ணால் எல்லாமே 0 ஆயிருமே. ஸோ there is no 0 in actually factorials. ஓகே, சரி, என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து இது நீங்கள் 1 ஃபேக்டோரியல் எடுத்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 1 ஃபேக்டோரியல்னா என்ன பண்ணுவேன்? 1 மல்டிப்ளை 1 - 1, அதாவது 0, அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நான் 0 ஃபேக்டோரியல்னு போடலாம். கரெக்டா? புரியலையா? ஓகேண்ணா. இப்போ 3னா என்ன அர்த்தம்? 3 times 2 times 1 I also can stop at 2 factorial, correct not? இப்போ 13 னா 13 times 12 times 11 எனக்கு 10 ஓட நிப்பாட்ட போறேன்னா 10 ஃபேக்டோரியல் போட்டுருவோம். ஆமாவா இல்லையா? அப்போ 1 times 0 factorial, and we know that 1 factorial is 1. So what is 0 factorial? 1 divided by 1. That's why 0 factorial is equal to 1. புரியுதா? நான் உங்களுக்கு சிம்பிளான கால்குலேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் புக் கேள்வி இது, பட் it never give the answer. Your textbook got a lot of nice questions all. Actually very hard the question textbook, some of them. இப்போ நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் 0 ஃபேக்டோரியல் வந்து 1. ஓகே புடா சுரபா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இன்னைக்கு ஒரு 75% ஆஃப் திஸ் டாபிக் வில் பி ஃபினிஷ் ரெடி. பெர்மியூட்டேஷன் தான் நேரமாகும், காம்பினேஷன் டக் 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 டக்னு வந்துடும். ஓகே, சரி. மொத உள்ள கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 5 பொருள் இருந்துச்சுன்னா 5யும் அடுக்கணும். புரியுதா? Pilih atur bagi n objek yang berbeza. Sekarang kita ada n objek tapi kita atur r sahaja. Even by permutation of n different object by taken object r at a time. So you might be not understanding this. Okay, so arrange r objects r out of n objects.
இது புரியுதா? சிம்பிளா நான் சொல்லிட்டேன். அதாவது n பொருள் இருக்கு, அதுல 6 பொருளை அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா 5 பொருள் இருக்கு, அதுல இருந்து 3 பொருள் அரேஞ்ச் பண்ணு. You didn't arrange everything. If you arrange everything, we need to use straight away factorial. நேரா ஃபேக்டோரியல் பாய்ச்சிடலாம். புரியுதா? இந்த மாதிரி n இருக்கு, ஆனா நீ r தான் அரேஞ்ச் பண்ண போறேன்னா kita akan gunakan NPR. ஓகே, NPR. ஃபர்ஸ்ட் மெத்தட் இது பாய்க்கலாம். செகண்டா நீங்க என்ன பாய்க்கலாம்னா இந்த மாதிரி fill in the blanks பாய்ப்பாங்க. I personally prefer fill in the blanks. ஆனா இந்த NPR மெத்தட் penting untuk secular dengan chain bracelet. ஓகே, இப்போ இதுல NPR ஃபார்முலா பாருங்க. மொத n ஃபேக்டோரியல் வேற ஃபார்முலா. n ஃபேக்டோரியல் வெரி சிம்பிள். n-1 n-2 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது NPR ஃபார்முலா. NPR ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் ஓவர் n minus r ஃபேக்டோரியல். ஓகே, எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க உங்க n வந்து cannot be நெகட்டிவ்ல. ஏன்னா n னா பிலாங்கன் ஆப்ஜெக்ட். இப்போ உங்ககிட்ட -5 காடி இருக்கோ, 5 காடி இருக்குன்னு சொல்லலாம், அது என்ன -5 காடி இல்லையே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஓகே, அதே மாதிரி செக்யூலர் பெர்மியூட்டேஷன் எப்படி வரும்னா NPR இதுல -1லாம் வராது. அது வந்து எல்லாரையும் எடுத்தா தான். இல்ல NPR divided by R. Can you understand the formula? Take a while first. Okay, இதுல NPR அது புலாத்தானா இருந்தா you divide by with the R. அதுவே அது செயின், மணி அத்தோ ரந்தாய், பிரேஸ்லெட் அந்த மாதிரி கேட்டகரி வந்துச்சுன்னா, அதாவது கிளாக் வைஸும் கிடையாது ஆன்டி கிளாக் வைஸும் கிடையாம ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது ஸ்டில் செக்யூலர் தானே, அதனால R வரும். பட் அது வந்து கிளாக் வைஸும் கிடையாது ஆன்டி கிளாக் வைஸும் கிடையாதுனால 2R. Boleh? Okey, kita cuba. Okey, kita cuba beberapa contoh di sini ya. Okey. hari days தான் போட்டிருக்கேன். போட்டோன்னா ரிப்பீட்டேஷன் வந்துடும், அது அப்புறம் படிப்போம். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். The school athletic coach has to select. அப்போ செலக்ட் சூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நார்மலி காம்பினேஷன். அப்போ நான் பெர்மியூட்டேஷனில் போட்டிருக்கேன். அரையும் குறையும் படிக்கக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். To select 4 runners out of from a group of 10 good runners from the school 4 times 100 relay team. How many possible team can form? Team forming combination தான். அப்போ இது எப்படி பெர்மியூட்டேஷன் ஆகுது? அங்கே கொஸ்டின் நல்லா கடைசியாக பாருங்க. Taking into account the order ப்ரையோடைஸ் பண்றாங்க. நான் என்ன சொன்னேன்? பெர்மியூட்டேஷன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர், காம்பினேஷன்னா நோ நீட் ஆர்டர். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேட்டிங்கன்னா, ஓகே, அப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க, ரைட்? ஆனால் நீ எத்தனை பேர் சூஸ் பண்ணோம்? அப்போ 4 கோடு போட்டுடணும். 4 கோடு போட்டுட்டியா? முதல்ல உனக்கு 10 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. உனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 10 பேர்ல 10 பேர் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு ஆளை நீ எடுத்துருவ முதல்ல. அப்புறம் அந்த ஆப்ஷன் 10 பேர்ல ஒரு ஆள் எடுத்துட்டா 9, ஒரு ஆள் எடுத்துட்டா 8, இன்னொரு ஆள் எடுத்துட்டா 7. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஈவென்ட், ரைட்? டிஃப்ரெண்ட் ஈவென்ட் என்ன பண்ணோம்? பத்தியா மறக்கிற? டிஃப்ரெண்ட் ஈவென்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது எவ்வளோ வருது? 10 times 9 times 8 times 7. 5,000. Okay, okay, 5,040. சரி, another method to do this, alternative தரேன். 10 பேர்ல எத்தனை பேர் அரேஞ்ச் பண்ணணும்? அரேஞ்ச்னா P 4, சூஸ் பண்ணணும்னா C. இதுவும் நீங்க செஞ்சீங்கன்னா 50-40 கிடைச்சிரும். இது ஒன்று ஈஸியா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இது உனக்கு ஈஸியா இருக்கான்னு உனக்கு புரியாது. இது நீங்க இந்த மெத்தட் நீங்க எழுதி பழகிக்கணும். ஓகே, யூஸ் த fill in the blanks method, very easy one. Okay, okay, one more example I show, அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க எப்படி செய்யணும்ட்டு. Okay, another one more example பார்ப்போம்.
இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 நிறைய பேர் வந்து 1லேருந்து 9 இருக்கு 9ன்னு பட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி ஆள்னா நான் வில்லங்கமான ஆளாச்சே, 4 வந்து மறைச்சிருவேன். அப்போ நீ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு 9ன்னு பார்ப்பா, நாங்கள் 8 நம்பர் தான் இருக்கும். அதனால கண்ணை வச்சு ஒழுங்கா பாருங்க. ஓகே, அப்போ இதில் வந்து 9 நம்பர் தான் இருக்கு இப்போ இந்த கேஸ்லலாம். அந்த 9 nambahnya you need to buat apa, berapa nombor 4 digit yang dapat dibentuk. Kalau membentuk nombor all is still another permutation lah தான் வரும். ஓகே, 1 2 3 4 4 நம்பரு. சரி, உங்ககிட்ட முதல்ல எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு? 9 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 9 நம்பர், அதில் ஒன்று சூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 6. So 9 times 8 times 7 times 6. 3024 ways. Okay, next பார்க்கலாமா? Okay, how many 4 letters codes can be formed using the, இதில் வந்து without repetition போட்டிருக்காங்க. with repetition இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி செய்யணும். ஓகே, with repetition அப்புறம் பார்க்கலாம். How many 4 letters codes can be formed using the letters in the word Haridev? Sharina, kawan dia? 4 blanks first. H எத்தனை எழுத்து இருக்குன்னு பாரியா? 1 2 3 4 5 6 7. அப்போ உனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? முதல்ல 7 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன்று எடுத்துட்டு அப்புறம் 6 5 4. இது எவ்வளோ வருது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 840 ways இருக்கு இந்த ஹரிடேவ்ன்ற பேரை வந்து நம்ம அடுக்கிறதுக்கு 4 விதமா. புரியுதா உனக்கு? அதான் அதோட அர்த்தம். ஓகே, சரி, அடுத்தது வந்து ஈஸ்வர் 2 digit numbers only. அப்போ you need 2 blanks. Okay, from the digit 2 3 4 5 7 8 and no repetition is allowed. So 8 பார்த்துட்டு 8 நம்பர் இருக்குன்னு நினைச்சிருப்பேன். மததான் நான் சொன்னேன். அங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 3 4 5 6. அப்ப மொதல் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு உனக்கு சூஸ் பண்றதுக்கு. அப்புறம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜவாபாண்டியா 30 ways. Okay, next one. Next one. Okay, Durgesh, Varan, careful. Actually ஹர்ஷினின் பேர் போறது தான் இங்க சீலாப்பா ஐஷா வந்துருச்சு. Okay, Aisha has 11 beads on the different colors. She want to make a bracelet for her sister. இங்க question tentang bracelet. The bracelet require only 7 beads, but she has 11. Remember, so that means you are not arranging everything. How many ways are there to make the bracelet? Durgeshwaran? 7 ways. Wait, the 7 dashes line. 7 9 first. என்னையா 7 9? Yeah, the line. To go 11. அது பாய்க்க கூடாது. இது பிரேஸ்லெட் கேள்வி. பிரேஸ்லெட் கேள்வி அந்த மாதிரி பாய்க்க கூடாத. ஞாபகம் இருக்கா? பிரேஸ்லெட், செயின், நெக்லஸ்லாம் இங்க வரும். This formula 11 P7 11 P7 over 2 bracket 7. 2 bracket 7. Okay, good. நீ பாரு, நான் பிரேஸ்லெட் உனக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். So you cannot see also. பிரேஸ்லெட், செயின், கேரல், நெக்லஸ், இந்த மாதிரி விஷயம். ஓகேயா? ஆளை தவிர மற்ற மாதிரி இந்த மாதிரி முத்துமணி மாலை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா பாய்க்கணும்? NPR divided by R. பட் இது முத்துமணி மாலைனால டைம்ஸ் 2. புரியுதா?
ஸோ இதுதான் அதோட முறை. என்ன ஜாப்பான் கிடைக்குது ஈஸ்வர் புலா? துர்கேஸ்வரன் 118800. 118800. நம்பர் நல்லா இருக்கு, டபுளா வருது. ஓகே ரைட். நான் அர்ஷினி, அப்போ எப்பவுமே செக்யூலர் பெர்மியூட்டேஷனுக்கும் இந்த அந்த செக்யூலரில் இருக்கிற அந்த நெக்லஸ் பெர்மியூட்டேஷனுக்கும் லைன் போடக்கூடாது, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் போடக்கூடாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. Oke, nah hari sini Murugan mempunyai 8 pasu tumbuhan. Pasu bunga kan? Pasu tumbuhan. Dia ingin menyusun tumbuhan itu pada satu pinggir tingkap yang boleh memuatkan 5 pasu tumbuhan. Berapakah susunan yang mungkin? Susunan, so permutation. Yes. Sini. Blank lines. எத்தனை போடணும்? 5. எஸ், 5 இடம் தானே இருக்கு. 1 2 3 4 5. அப்புறம் அதில் என்ன ஃபில் அப் பண்ணணும்? 8 7 6 5 4. கரெக்ட். 8 7 6 5 4 வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். And what is the answer? 6720. 6720 ways. Betul. Okay. ஸோ 5 இடம் தான் இருக்கு. அப்போ முதல்ல 8 சாய்ஸஸ் இருக்கு, அதில் ஒன்று சூஸ் பண்ணிடுவேன். 7 சாய்ஸஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யி, சும்மா ஏஐ மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே, அடுத்தது ரவுண்ட் டேபிள் கொஸ்டின். இது சர்வினார். An employee at a restaurant need to arrange 12 plates on a round table, but it can accommodate only 8 plates. Find the number way to arrange them. 12 P8 over 8. Very good. இதுல 2 ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வெறும் ரவுண்ட் டேபிள், செயின் கிடையாது. ரவுண்ட் டேபிள்ல we know clockwise and anti clockwise. அந்த P தட்டணும்னா ஷிஃப்ட் டாராப். What's the answer? 2494800. Ways. Ani jawapan dia. Okay, this one I will do. Okay, இப்போ பாருங்க. சந்தேன்ற வார்த்தை ரெண்டு இருக்குல்ல. ஓகே, இப்போ லீனியரா அடுக்குனா எப்படி இருக்கும், சர்க்கிளா அடுக்குனா நீ செய்ய போறியா? சரி செய்வா. ஓகே, சந்தேன்ற வார்த்தை எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? அப்போ நீ எத்தனை இது போடணும்? முதல்ல 4 தான், ஏன்னா you are going to arrange 4 letters only. ஓகே, ஸோ என்ன வரும்? 6 5 4 3. So kamu akan dapat 360 ways. அதே செக்யூலர்னா can we put line? We cannot put the line. அந்த அதுக்காக தான் இந்த क्वेश्चन கேட்டது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, லைன் போடுறதுலாம் நான் செக்யூலர் क्वेश्चन. ஓகே, சோ அப்ப எப்படி புலத்தானா 6p4. எஸ், r ல 4 அரேஞ்ச் பண்ணோம், divided by 4. குட். சரியா? Yes, 90 ways. So after so long, you feel like admits very easy. Don't worry, your dream will be crushed in a while. Not crushed lah. Actually வந்து நீங்க பாப்பீங்க, அது ஆக்சுவலி அவ்வளோ லாஜிக்கா இருக்கு, என்னால ஏன் அவ்வளோ யோசிக்க முடியாதுன்னு உங்களுக்குள்ளார ஒரு கில்ட்டி வரும். இட் வில் அதாவது பேசிக்கா என்னன்னா, பெர்மியூட்டேஷன் கத்துக்கும் போது நம்ம ஏன் இவ்வளவு மக்கா யோசிக்கிறோம் அப்படின்னு கொஸ்டின் நம்மளை ஹியூமிலேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, நான் செய்யும் போது சொல்றேன், என்னோட அனுபவம் சொல்றேன். ஃபார்ம் 5ல அறவே பிடிக்காது எனக்கு. இல்ல, ஃபார்ம் 5ல எங்க டைம்ல வந்து பெர்மியூட்டேஷன் வந்து ரொம்ப கேபாட்டா கேட்க மாட்டாங்க. உங்க டைம்ல வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது Wali's Japanese friend Harithu Nalike has 13 beads of different colors. She want to make a bracelet that require 9 beads only. How many ways are there to make bracelet? Again bracelet. Durgeshwaran.
13p9 over 2 bracket 9. Very good. Now see, become faster and confident already. Good, you're learning. So 13. Wait, let me press this. Let's see. Okay, answer, yeah. 144 14400. Okay, good. நம்பர்லாம் ஒரு மாதிரி தான் நீ சொல்றதுலாம் 144 okay, good. Okay, அடுத்தது education வார்த்தை. Make sure when you want to do this, make sure nothing is repeated. If repeated, it will be a little bit different. Okay. Harini, Arshini. Next, 4 letters code from the word education. Bro. 4 blank. Okay, 4 kosong. Okay, இப்போ எத்தனை choices இருக்கு? 9, 9, 8, 7, 8, 6. 7, 6. Don't forget to multiply the events. So, answer 3024. 3204 Chara. Okay, right. So, ஒரு certain objectsல from n objectsல certain objects மட்டும் அரேஞ்ச் பண்ணோம்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ அதுல நிறைய வாட்டி நம்ம பார்க்கணும், இதுல எதுலையுமே ரிப்பீட்டட் கேஸ் இல்லை. ரிப்பீட்டட் இருந்தா என்ன பண்றது? ரிப்பீட்டட் இருந்தா அது பேர் ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட். அப்படி ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றியோ அத்தனை வாட்டி வந்து என்ன பண்ணணும், அந்த எதை ரிப்பீட் பண்றோமோ அதை டிவைட் பண்ணணும் ஃபேக்டோரியலா போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் எடுத்துக்கிங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ என்னோட பேர் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப இதை எப்படி, இந்த 12 எப்படி நீ அடுப்ப அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அப்ப நம்ம 12 ஃபேக்டோரியல் தானே போடுவோம். நார்மலா இப்படி தான் செய்வோம். 12 லெட்டர்ஸ் கொடுத்து 12 அடுக்க சொன்னா 12 ஃபேக்டோரியல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ், கரெக்ட். பட் தென் உள்ள கேள்வியில எல்லாம் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் இல்லை. இப்போ இதுல ரிப்பீட்டட் யூனிட்ஸ் இருக்கா? இருக்க. எஸ்ஏ 2 இருக்க. அப்போ ஒன்னொன்னா செக் பண்ணணும். எஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. வேற என்ன ரிப்பீட்டட்? ஏ வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்புறம் இ எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்ப இந்த எஸ், இந்த ஏ, இந்த இ, இது மூணுமே வந்து ரிப்பீட்டட் தானே? எத்தனை? அப்ப ரிப்பீட்டட் பண்ண யூனிட்டை அத்தனை வாட்டியும் நீ ஃபேக்டோரியல் போட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் 2 வாட்டினா 2 ஃபேக்டோரியல், ஏ 3 வாட்டினா 3 ஃபேக்டோரியல், இ 2 வாட்டினா 2 ஃபேக்டோரியல். புரிஞ்சிருச்சா? நீ செஞ்சதை விட்டு கொஞ்சம் அடிஷனல் ஸ்டெப் செய்ய போற. ஓகேயா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அப்ப இதை நீ கால்குலேட்டர்ல கீ இன் பண்ணும்போது நீ பக்கம் ஃபேக்டோரியல் போடக்கூடாது. அதாவது கால்குலேட்டர்ல போடும்போது டாரா போட்டுருங்க, இல்லாட்டி சின்டாக்ஸ் எரர்னு காட்டும். போலி ஃபஹாமா? சரி, இப்போ அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வள்ளியம்மை பேருன்னு எடுத்துப்போம். Charina's friend. Enemy. Okay, so how many different way can you arrange of all the letters in the word வள்ளியம்மை? So வள்ளியம்மை மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. apa 10 factorial. Lepas tu apa yang common di situ? A வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்புறம் L 2 இருக்கு. அப்புறம் M 2 இருக்கு. வேற I இருக்குயா? அப்புறம் வல்லாமா என்ன இது 2 இருக்கு. ஸோ 3 ஃபேக்டோரியல். நீங்க டாரா போடணுமா? போட தேவையில்லை. நீங்க ஆக்சுவலி இப்படியே போட்டலாம். 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லி பார்ப்போம்.
75,600 ways. Okay, அடுத்தது ஈஸ்வர். How many different way can you arrange all the letters in the word of successful? மொத எஸ் எத்தனை இருக்கு? Sorry, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவும் 10 தான். 10 ஃபேக்டோரியல் டிவைடட் எஸ் எத்தனை இருக்கு மாதிரி பார்த்து சொல்லு. 3 இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எழுதலாம், அங்கேயும் எழுதிக்கலாம், ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணி 3. ஆனால் இங்கே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எந்த லெட்டராவது நீங்கள் சீலாப்பா இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுவீங்க. ஸோ யூ எத்தனை வாட்டி இருக்கு? யூ 2 இருக்கு. அப்புறம் சியும் 2 தான் இருக்கு. அப்புறம் இ இல்லை, எஸ் நம்ம மல்லி சொல்லிட்டோம், எஃப் இல்லை, யூ. ஓகே, அப்போ 3 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். What is the answer? Yes, 151200 ways. Okay, 151200 ways. Okay, next. Okay, next. Durgeshwaran. There are 6 black pen, 5 blue pen, and 3 red pen in a container. Find the number of way to arrange all the pens in one line. 14 factorial over 6 factorial, 5 factorial, 3 factorial. Correct. Simple ஆனது. ஓகேயா, மொத்தம் 14 பேன் இருக்கு. எஸ், ஆனால் அந்த பிளாக்லேயே சிமிலராக 6 இருக்கு. அப்போ சிமிலராக இருந்தால் என்ன பண்ணணும்? ஐடென்டிக்கலாக இருந்தால் யூ டிவைட் பை த ஃபேக்டோரியல். ஓகே, so what is the answer here? 168,168. அவன் சொல்ற நம்பர்லாம் பார்த்தியா? ஓகே, இரு செக் பண்ணிக்கிறேன். 6 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 5 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 3 ஃபேக்டோரியல். எஸ், 168 168. ஓகே, next வந்து Arshini. Terdapat 5 helai bendera berwarna hijau dan 6 helai bendera berwarna laming. Laming ah? Laming na yellow. Oh, I think I think I wrongly typed this one. Berwarna kuning ke laming nu வந்திருக்கு. ஏன்னு தெரியல. kuning di dalam sebuah, நான் இங்கிலீஷ்ல இது பண்ணிடுவேன், அது சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி விடுவேன் நான். ஓகே, ஸோ அதனால தான் ஒன்றும் நான் மலாயில செய்வேன், ரெண்டையும் செஞ்சுன்னா அவங்க கிழிஞ்சிடும். ஸோ ஐ வில் யூஸ் ஏஐ டு டிரான்ஸ்லேட்ல சம்டைம்ஸ். ஓகே, ஸோ kuning di dalam sebuah kotak. Cari bilangan cara bendera-bendera itu dapat dipasang pada satu tiang yang mencancang. ஓகே, ஸோ எப்படி செய்யணும் அது? 11 ஃபேக்டோரியல் 5 bahagi 5 factorial 6 factorial. jangan malu. ஈஸ்வர் கேஸ் போல. அது ஃபேக்டோரியல் தானே சொல்றேன். ஃபேக்ட் தெரியுமா? ஃபக்டா டோரியல் டுட்டோரியல். ஓகே, ஸோ இரு வரேன். 11 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் டைம்ஸ் 6 ஃபேக்டோரியல் எவ்வளோ வருது? 462. 462 ways only. Okay, next. Back to Sharvin. Keberangkalian வார்த்தையில how many different way you can arrange all the letters? 14 factorial. Okay, எத்தனை k இருக்கு? 2k இருக்கு. e வந்து 1 தான் இருக்கா? இல்ல e எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்புறம் b வந்து 1 தான் இருக்கு. r 1 தான் இருக்கு. a எத்தனை இருக்கு? 3. a 3 இருக்கு. அப்புறம் n 2 இருக்கு. g இல்ல, k நம்ம சொல்லிட்டோம். a l i வந்து இல்ல. ஓகே, a சொல்லியாச்சு, n சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ
2 factorial, 2 factorial, 3 factorial, 2 factorial. Okay, berapa? 181, 621, 4400. Paling besar punya jawapan. Okay. Keberangkalian is our next chapter lah. Probability அர்த்தம் இல்ல இங்கிலீஷ்ல. Okay, அடுத்தது ஈஸ்வர் கங்குவான். berapa gangguan yang ada? 8 factorial gangguan உனக்கு இருக்கா? யார் கங்கு பண்றா? பொம்பளை பிள்ளைங்களா ஆம்பளை பையனுங்களா? ஓகே ஸோ ஜி எத்தனை இருக்கு? சாரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஃபேக்டோரியல். ஜி எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்புறம் ஏ வந்து 2 இருக்கு. அப்புறம் n 2 இருக்கு. அவ்வளோதானே? ஓகே ஸோ 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல். Jawapan 1680 ways. Okay, so we reach our climax. Ready? Okay, permutation of n different object with certain condition. Okay, this one I will teach you until a few questions only. அதுக்கப்புறம் நம்ம இது பார்ப்போம். ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ட்ரை. எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீங்கள் எதையும் ட்ரை பண்ணுற இது இருக்காது. அதுக்கப்புறம் ஐ வில் கோ ஃபார் எக்ஸாம்பிள் 6. இந்த மாதிரி இது பார்க்கத்தான் அப்படியே இதெல்லாம் வந்து ஊசி மிளகா கேள்வி. ஏன் சொல்லுங்க? பார்க்க அப்படியே ஒரு வரியில் அழகா அப்படியே கியூட்டாக தானே இருக்கு. எல்லாம் பேய் கல்குலேஷன் வரும். ஓகே, you need to know how to expand the formula. Baru you boleh buat yang ni. Kalau tak, you tak boleh buat. Nampak? Okay? Yang ni semua kamu tak boleh dapat daripada buku-buku biasa. Ini saya ambil daripada பாசிய ட்ரையல்லேருந்து எடுத்தது. இதெல்லாம் உங்களுக்காக ஃபில்டர் பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். 6 கேள்வி போட்டிருக்கேன். சின்னாங்கன்னு வேலை கிடையாது இதெல்லாம். ஸோ யூ ஆல்ரெடி ஹேவ் த பெஸ்ட் மாடியூல். ஜஸ்ட் டூ இட். ஓகே, சரி. இதுதான் நான் சொன்னேன் உங்களைய. அதாவது உங்களை ஹியூமிலேட் பண்ண போற கொஸ்டின்ஸுங்க இதுதான். பார்ப்போம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுவோம். சரி, இந்த 4ஐயும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டிடுறேன். அப்புறம் உங்களோட லாஜிக்கை டெஸ்ட் பண்ணுவோம். நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற. ஓகே, இப்போ நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ஆல் த லெட்டர்ஸ் சொல்கிறாங்களா இல்லை குறிப்பிட்ட சில லெட்டர்ஸ் சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கிங்க. How many code words can be formed from all the letters of the word software? ஸோ மொதல் விஷயம் என்னன்னா, ஆல் த லெட்டர்ஸ்லாம் சொல்கிறது இருக்கட்டும். முதல்ல இதில் ரிப்பீட்டேஷன் இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஓகே, குட். apa maradraj gana repetition dekat hal sayang tau dia buat banyak-banyak tapi dia lupa ada repetition and divide the factorial then gone lah. Okay, so இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கேள்வி எல்லாமே ஈஸி தம்பாட் கோசம் மெத்தட் தான் செய்வோம். fill in the blanks. ஸோ எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 3 4 5 6 7 8. Okay, right. Kena baca dia punya syarat dulu. இதோட ஸ்டெப் எப்படின்னா, அவங்க கொடுக்குற ஷாராட் படி சாய்ஸஸ் அழகா போட்டுரு. அந்த ஒன்ஸ் அந்த ஷாராட் should have fulfilled, you lupakan syarat tu, then proceed to the normal way we do.
அதாவது எத்தனை சாய்ஸ் இருக்கு அதை குறைச்சிக்கிட்டே போவோம்ல அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர்ன்ற வார்த்தையில எத்தனை கான்சனன்ட் இருக்கு? தக்கான் பாருங்க. 5 இருக்கு. வவல்ஸ் வந்து 3 இருக்கா? AEO ரைட். ஓகே, இப்போ கொஸ்டின் வெரி சிம்பிளான கொஸ்டின். ஈச் வேர்ட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் கான்சனன்ட். அப்பனா இந்த 8 தெம்பாட் கோசங்களை எந்த தெம்பாட் கோசங்களை வந்து அந்த ஷாராட்டை வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா must start with the consonant. பரவாயில்ல. ஓகே, சரி. அப்ப இதுல எத்தனை சாய்ஸ் இருக்கு? 5 சாய்ஸஸ் இருக்கு. ஏன்னா கான்சனன்ட் எத்தனை இருந்துச்சு? 5 இருக்கு. இதுல நம்ம 8 போடலாமா? போடக்கூடாது. எப்போது செய்யற மாதிரி செய்யக்கூடாது. முதல் ஃபுல்ஃபில் த ஷாராட். அவன் வந்து என்ன சொல்றான்? முதல் லெட்டர் வந்து கான்சனன்டா தான் இருக்கணும். அப்ப முதல் லெட்டர்னா இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க? கான்சனன்ட்ல தான் ஆரம்பிக்கணும். அப்ப கான்சனன்ட் எத்தனை இருக்கு? 5 இருக்கா? ஓகே, அப்ப 5 சாய்ஸஸ் இருக்குங்க. ஓகே, யூ ஷுட் ஹவ் ஃபுல்ஃபில் ஷாராட் dia. ada lagi syarat? Tada. ஓகே, குட். இப்போ நீங்க நார்மலா யோசிங்க. இப்போ என்கிட்ட எத்தனை லெட்டர் இருந்துச்சு? 8 இருந்துச்சு. ஆமாவா? அதுல 5ல 1 பூந்துரும் அதுல. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் யோசிக்கணும். இப்ப 8 லெட்டர்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு லெட்டர் இங்க பூந்தாச்சு. மிச்சம் 7 6 5 4 3 2 1. போலே மொத ஃபுல்ஃபில் த ஷாராட், அதுக்கப்புறம் டூ த நார்மல் திங். அதுக்கப்புறம் பக்கம் சும்மா இப்படி எழுதினா மட்டும் பத்தாது. பக்கத்துல டாரா 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 அப்படின்னு போடுங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்து நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா 7லேருந்து 1 வரைக்கும் வருதுன்னா அது 7 ஃபேக்டோரியல் தானே. ஸோ சிம்பிளிஃபை யோர் கால்குலேஷன்லாம். ஏன் அவ்வளோ தூரம் தட்டிக்கிட்டு? 7 ஃபேக்டோரியல் 32 தான். And what is the answer? You sure? 25200 ways. இது வந்து கஷ்டமே இல்லை தானே. ரெண்டாவது கேள்வி கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே, அடுத்தது. இப்போ அதே 8 லெட்டர்ஸ் 4 5 6 7 8. ஆக்சுவலி இது வந்து ஒரு விடுகதை மாதிரி. நீ அதை ட்ரை டு சால்வ் இட். ஓகே, இப்போ நீங்கள் டிடெக்டிவ்லாம் ஆகுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ப்ராபபிலிட்டி நிறையா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி லாட்ரி வின்னிங்லாம் வந்து எப்படி எதை பண்ணால் எப்படி வின் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறது ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டினா இதெல்லாம் கணக்கு தான். பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் தான் ஏர்லி பார்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. நீங்கள் படிக்கிறீங்களா மேத்ஸ் ப்ராபபிலிட்டி, அது ரொம்ப ஈஸியாக. அதை வச்சுலாம் நீ கசினோவில் நான் இவ்வளோ ஜெயிச்சிருவேன்லாம் சொன்னேன் அடி வாங்குவேன் நீங்கள். இன்னும் நிறையா இருக்குது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அதெல்லாம் வந்து ஆழமான மேத்ஸ் படிப்பு. படித்து அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ செய். இல்லாட்டி நீ மேத்ஸை படிக்க தேவையில்லை. யூ பெட்டர் டூ சம்திங் எல்ஸ். இன்ஜினியரிங்க்கா டாக்டருக்கா. இப்போ எனக்கு வந்து அதை வச்சு நான் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். கெட்டதுக்குன்னா எப்படி வந்து அப்படி நான் கெட்டது செய்யறதாண்டா எப்படி ஆளை ஸ்கேம் பண்ணணும், இந்த வேலையை விற்று ஒரு பொருளை வந்து நான் இப்போ லெட்ஸே இப்போ நான் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கிங்க. எப்படி மேட்ஸை நான் வந்து ஆயுதமாக பயன்படுத்துவேன்னா, எனக்கு இவ்வளோ காசு வேணும், ஒரு போலியான ஜாமான் நான் உருவாக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ வேலை போட்டு நான் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுவேன். இந்த வேலை போட்டு இப்படி நான் செஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இத்தனை மாதத்துக்குள்ளார எனக்கு இப்படி கிடச்சிரும். நீ நினைப்ப அது நார்மல் மேத்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நான் போடுற கணக்கு நீ என்னமோ நீயும் வந்து ஒரு 2 வழி தானே இழந்திருக்கேன், அதனால அதை நீ போயிட்டு போலீஸ்லாம் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் உன்னை ஸ்கேம் பண்ணுவேன். புரியுதா உனக்கு? நான் அப்படி என்னோட மேத்ஸை அபியூஸ் பண்றதா இருந்தா, அதை காப்பாத்துறதா இருந்தா, அந்த ஸ்கேமருக்கே தெரியாத ஒரு கால்குலேஷன் அவனுக்கு போட்டு அவனுக்கு பிளாக் பண்ணி விட்டுற மாதிரி பண்ணிடுவேன். செய்யலாம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் மேத்தமேட்டிக் வால். மேத்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பெரிய லெவலுக்குலாம் போயிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி உட்காந்து கால்குலேட் பண்ண மாட்டீங்க. எல்லாம் சாஃப்ட்வேர் லேப் தான். இது ப்ரோக்ராமிங்கு கோடிங்கு அந்த மாதிரி போயிடும். மேத்ஸோட உச்சக்கட்டம் அதுதான்.
உட்காந்து எவனோ கால்குலேட்டர்லாம் டைப் பண்ணுவோம், எல்லாமே மேட்ல அந்த மாதிரி பாய்ப்போம் நம்ம. ஸோ நான் இப்போ அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்கேம் பண்ணுறதுக்குல அதை இன்னும் ஆழமாக கற்றுக்கிறதுக்கு. ஓகே, மேத்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீல், தெரிஞ்சுக்கிங்க. நிறைய விஷயம் செய்யலாம். அவன் வந்து இப்போ ஒருத்தன் நம்மளை வந்து நம்மளை தாக்க வரான்னா அவன் எப்படி தாக்க வரான், அது அது எப்படி நம்ம தப்பிக்கணும், அந்த ஐக்யூலாம் கொடுக்கும் உங்களுக்கு மேத்ஸ். இன்னொன்று நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் மேத்ஸை நீங்கள் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டாலே மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஏன் சொல்லுங்க? உன் மேத்ஸுக்கு வந்து நீ நிறைய ஐக்யூ பாய்ப்பியா, அப்போ ஐக்யூ பாய்ச்சி அந்த ஐக்யூ வந்து உனக்கு புக்காவாயிரும். அப்போ நீ மற்ற சப்ஜெக்ட் உனக்கு சின்னாங்க புரிஞ்சிடும். அதனால சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பேரண்ட்ஸ் பார்க்க போனால் பிள்ளைங்களை வளர்க்கணும், சயின்ஸு மலாய் சொல்கிறத விட மேத்ஸு தான் முதல் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதான் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். மூளையை பற்றி படிக்கணும், மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும், மூளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. நாலேஜை வச்சு இப்போ எல்லாமே அப்படித்தானே, எல்லாம் நாலேஜ் வச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. சிலது வந்து அந்த நாலேஜ் தப்பாக பாய்க்கிறதுனால தான் ஸ்கேம்னு புரியுது. சரி, ஓகே. எனிவே, அது ஒரு மேத்தமேட்டிக்கோட உங்களுக்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். ப்ராபபிலிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், வெரி பவர்ஃபுல் இனஃப். அவன் என்ன செய்ய போறான்னு உன்னால கணிக்க முடிஞ்சிருச்சுன்னா அவனை ஈஸியா நீ ட்ராப் பண்ணிடுவியா இல்லையா? அதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, each word begins and end with consonant. Sekarang dia punya syarat kena letak di depan dan di belakang. Okay, so மின்னுக்கும் பின்னாடி ரெண்டுமே கான்சனன்ட் இருக்கும். அப்ப மின்னுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு? 5. பின்னாடி 4 வரும். அங்கேயும் 5 சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா மின்னுக்கு தான் நீ 5 சாய்ஸ் போட்டு 1 எடுத்துருவிய. அப்ப மிச்சம் 4 சாய்ஸ் தான் இருக்கும். அப்ப நீ கேட்ப, நான் ஒருவேளை பின்னாடி 5 சாய்ஸ் போட்டு மின்னுக்கு 4 சாய்ஸ் போட்டா பிரச்சனை இல்லை, நீ எப்படி தான் டைம்ஸ் பண்ண தான் போற. புரியுதா? இங்க 5 போட்டு 4 போட்டாலும் சரி, 4 போட்டு 5 போட்டாலும் சரி, அதுக்கு பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஷாராட் சுட் ஹவ் ஃபுல்ஃபில் கன். ஓகே, நவ் திங்க் அபவுட் ஓவரால். மொத்தம் என்கிட்ட 8 லெட்டர்ஸா இருந்துச்சு. லெட்டர்ஸா நம்பர்ஸா? 8 லெட்டர்ஸ் இருந்துச்சு. அதில் மின்னுக்கும் பின்னாடி நான் ஃபில் அப் பண்ணிட்டேன். மிச்சம் எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 6, 5, 4, 3, 2, 1. இதுதான் விஷயம். ஓகே, என்ன ஆறோம்? Ya, 14400 ways. Betul. Okay, contoh yang paling penting yang kamu tak boleh lupa langsung adalah yang ni. Tolong bagi 3 star lah. Yang ni kamu tak boleh lupa. ஏன்னா இதுதான் ரொம்ப கேட்பாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்லாம் டே தனியா. இப்போ பெர்மியூட்டேஷன் வச்சு இப்போ கொஸ்டின் படிப்போம் இருங்க. Find the number of code words that can be formed from all the letters of word paint. அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தா பெயிண்ட்ல எத்தனை லெட்டர் இருந்துச்சு? 5 இருந்துச்சா? அப்போ 5 ஃபேக்டோரியல் முடிச்சு விட்டுருவோம். ஆனா சாரா டியர், if the vowels must be placed adjacent to each other, semua huruf vokal adalah bersebelahan. Maksudnya diorang kena duduk bersebelahan. இது வந்து வார்த்தை, இது வந்து பெயிண்ட்ன்ற வார்த்தைக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கும் அப்படித்தான். இப்போ ஒரு குடும்பமா போறாங்க, அதில் அப்பாவும் அம்மாவும் வந்து பக்கம் பக்கம் தான் உட்காரணும், அப்படி எப்படி அடுக்குவ அப்படின்னு கேட்பாங்க. சிட் டுகெதர், நெக்ஸ்ட் டு ஈச் அதர் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள பிரிக்க முடியாது தானே. சரி, இப்போ மொத்தம் எத்தனை இருந்துச்சு? 1, 2, 3, 4, 5. 5ல் இப்போ வந்து நம்ம இது நல்லா யோசிக்கணும். நான் எப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இதில் வந்து இப்போ எத்தனை வவல்ஸ் இருக்கு? 2. A dengan I kan, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒன்றா தான் இருக்கணும். சரி, நம்ம முதல்ல மேபி இங்கே இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். ரெண்டையும் புங்கோய் பண்ணிடுங்க. புங்கோஸ் பண்ணி ஏன் தெரியுமா? அவங்களை பிரிக்க முடியாது. they must be next to each other. அப்போ ஏன் 2 கோடு 1 கோடு ஆக்கிடு? அப்போ இதில் யார் யார் வருவா? ஏவும் ஆயும் இருக்கும். நான் செஞ்ச மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ புரிஞ்சு செய்யணும். ஓகே, அப்போ ஏவும் ஆயும் இருக்குல்ல. அப்போ இப்போ மொத்தம் எத்தனை இடம் இருக்கு? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 தான் இருக்கு.
அப்போ அது வந்து 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இந்த 4ஐயும் அடுக்கணும்னா 4 ஃபேக்டோரியல் தானே, புரியுதா? 4 ஃபேக்டோரியல். ஏன் 4 ஃபேக்டோரியல் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா 2 பேர் இடத்த ஒன்றா ஆக்கிட்டோம், ஏன்னா அவங்கள பிரிக்க முடியாதுனால. ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போ இந்த 4 பேரும் எங்கே வேணாலும் உட்காரலாம். அப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா, அந்த மாதிரி 4 பேர் மாற்றி மாற்றி அப்படி அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஏக்கும் ஆய்க்குள்ளாரும் secara dalaman diorang pun boleh tukar tempat kan. AI வரலாம் இல்லாட்டி IA வரலாமே. அப்போ அவங்க internally got one permutation, so times 2 factorial. ஓகேயா? ஸோ இது வந்து நான் இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ இது அஜித் அண்ட் ஐ ஃபார் ஐரின், அஜித்தும் ஐரினும் இருக்காங்க. அப்போ அஜித் ஐரினும் வரலாம், ஐரின் அஜித்தும் வரலாம். அப்போ இவங்க இந்த பபிள்ஸ் வந்து இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லாட்டி அங்கேயே இருக்கலாம். அதனால 4 ஃபேக்டோரியல். அரேஞ்ச் எவ்ரி திங், அதனால 4 ஃபேக்டோரியல். அப்போ இவங்க இந்த புங்கூஸ் பண்ண டலாம் பாருங்க, அவங்களும் AI வரலாம், IA வரலாம், மாற்றி மாற்றி உட்காரலாம். அதனால 2 ஃபேக்டோரியல். இப்படி செய்யணும். இது மட்டும் தான் உங்களுக்கு நியூ கான்செப்ட் மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ வருது? 48 ways. Durgeswaran boleh faham ke atau macam mana? Can sir. Kan ada Arsini? Boleh faham sir. Okay. You guys okay? Yeah. Okay. So sit together na இப்படி தான் யோசிக்கணும். ரொம்ப கேட்பாங்க பரீட்சையில, நான் சொல்லிடுறேன். Where's my phone? சரி, இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பெர்மியூட்டேஷனில் சீட் டுகெதர்ஸ் நாங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நாட் சீட் டுகெதர் வந்து கால்குலேட் பண்ண முடியாது டைரெக்டாக. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிற ப்ராபபிலிட்டி வந்து ப்ராபபிலிட்டி ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் இஸ் 2/5ன்னு வச்சுக்கிங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் எவ்வளோ வரும்? என்னடா பேசிக் ப்ராபபிலிட்டி தெரியல. 3/5 வரும். ஆமாவா இல்லையா? என்னால் வந்து நாட் கோயிங் டு ஸ்கூல் வந்து டைரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ டேக் த டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் த திங் ஐ நோ 2/5. ஸோ ஐ வில் கெட் 3/5. கரெக்ட்? நாட் இப்படி தானே ப்ராபபிலிட்டி செய்வீங்க. டோன்ட் டெல் திஸ் பேசிக் ப்ராபபிலிட்டி யூ டோன்ட் நோ. ரோத்தான் எடுத்து பிச்சிருவேன். ஓகே, ஸோ யா 3/5. அப்போ அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு நாட் சிட் டுகெதர், அதாவது செப்பரேட்டட்னா என்னது? நாட் சிட் டுகெதர்னு அர்த்தம். இப்போ அவங்க 2 பேரும் நாட் சிட் டுகெதர் கால்குலேட் பண்ணுறது எனக்கு டைரெக்டாக வராது. ஆனால் டோட்டல் பெர்மியூட்டேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உனக்கு தெரியும் ஆக்சுவலி. அது ஆனால் அதுதான் டோட்டல் பெர்மியூட்டேஷன் உனக்கு தெரியாது. டோட்டல் பெர்மியூட்டேஷன் யூ மைனஸ் தே சிட் டுகெதர், யூ வில் கெட் நாட் சிட் டுகெதர். யூ கெட் மீ? அந்த அப்ரோச் தான் பாய்க்கணும் இஃப் யூ வாண்ட் டு செப்பரேட் தெம். ஓகே, பெர்மியூட்டேஷன் நாட் சிட் டுகெதர் இதெல்லாம் வந்து ஆஃபிஷியலாக ஃபார்முலா கிடையாது. குட்டி குட்டி ஃபார்முலா நான் உருவாக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் யூஸ் இட். இந்த மாதிரி தான் எழுதணும். ஏன்னா நீங்கள் மேத்ஸை வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி போகணும். இதுதான் அடைக்கக்கூடாது. நீ சொந்தமாலாம் உன்னால் ஃபார்முலா உருவாக்க முடியுதுன்னா தட் ஷோ யூ ஆர் கிரியேட்டிவ். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, ப்ராபபிலிட்டி நாட் சிட் டுகெதர் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி டோட்டல். டோட்டல்னா என்ன அர்த்தம்னா வித்தவுட் ரிஸ்ட்ரிக்ஷன் அர்த்தம். தன்பா ஷாராட். தன்பா ஷாராட்னா ஃபேக்டோரியல், எந்த ஷாராட்டும் இல்லாமல் இருக்கிறோமே அதுதான். மைனஸ் ப்ராபபிலிட்டி சிட் டுகெதர், ப்ராபபிலிட்டின்ற பாருங்க, பெர்மியூட்டேஷன் சிட் டுகெதர். அப்போ எந்த ஷாராட்டும் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? பெயிண்ட்டை 5 ஃபேக்டோரியல். வெரி குட், அதுதான் அதோட அர்த்தம். மைனஸ் சிட் டுகெதர் நீ தான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டியா 48ன்னு செய், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா இது கல்குலேஷன் ஈஸி. கல்குலேஷன் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இதை யோசிக்கணுமே, அதுதான் முக்கியம். சால்வ் பண்ணுறது விஷயம் கிடையாது.
விஷயம் தான், பட் less important. அந்த ஸ்ட்ராட்டஜியை யோசிக்கணும். 72 ways. ஓகே, அடுத்து பார்ப்போம். இது ஏன் இந்த இடத்துல வந்துச்சுன்னு தெரியல. இந்த கேள்வி பார்க்க போனா வரக்கூடாது தான். How many ways to arrange 6 people in a circle? அப்ப இது secular permutation கரெக்டா? 6 minus 1 factorial. ஏன் over to I'm chain அடி வாங்க போற நீனு. 120 ways. செயினா இருந்தா தான் நம்ம டிவைட் 2 பண்ணோம். ஓகே, அதே 10 பீட்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 minus 1 factorial ஏன்னா செக்யூலர்னால. பட் இது பீட்ஸ் பா, அதனால 2 இது ஏன்னா ஆல் த 10 நீ பாய்க்கிறீங்க. ஐ திங்க் ஐ சில காப்பி பேஸ்ட் ஹியர் ப்ரீவியஸ்லாம் கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே வந்துச்சுன்னு தெரியல. பட் எனிவே ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கிங்க. 10 minus 1 9 factorial divided by 2 எவ்வளோ வருது? 181,440. இதான் பாருங்க, இதுல இருக்கு. இந்த கேள்வி பாருங்க, சொந்தம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்க போறேன். இதுல சிட் டுகெதர் ஒரு ப்ராப்ளமா? அதுவும் நார்மலா சிட் டுகெதர் இல்ல, ரவுண்ட் டேபிள்ல எப்படி சிட் டுகெதர் கால்குலேட் பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, நான் அங்க சிட் டுகெதர் சொன்ன ஐடியாவையும் ரவுண்ட் டேபிள் ஐடியாவையும் ஜாயின் பண்ணி யோசி. இதுதான் நான் சொல்றது, உன் லாஜிக்கை பயன்படுத்து. நான் அங்கங்க பசில்ஸா உனக்கு வச்சிருக்கேன். கேட்கும் போது கம்பைன் பண்ணி தான் கேட்பேன். இப்படிதான் வரும் கொஸ்டின். இப்போ நார்மலி சிட் டுகெதர்னா நீ டக்குன்னு ஏதோ இந்த சொந்த பார்த்தே நீ அடிச்சிடலாம், ஆமாவா இல்லையா? ஆனா இந்த வாட்டி ரவுண்ட் டேபிள்ல நீ எப்படி சிட் டுகெதர் பண்றேன்னு கேட்குறேன். அதுவே ரவுண்ட் டேபிள்ல செப்பரேட்டட் சொன்னா இன்னும் கஷ்டம். ஏன் சொல்லுங்க? நேரா செப்பரேட்டட் சொன்னா நீ பாட்டு போட்டு எழிஞ்சு இது பண்ணிடுவ. Sedangkan kamu kena cari sit together dulu. Lepas tu ambil total minus sit together, baru you dapat not sit together. You faham dah? அதனால கேர்ஃபுல்லா செய்யணும். ஓகே, இந்த 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 விஷயம் பார்ப்போம். அடுத்த கேள்வி போங்க. இதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன்னு நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு. How many 4-digit numbers you can form? Not all. மதுவில் கேள்வி வந்து all. Use everything. Correct now. Software use all the words. Paint you use all the words. Careful with the question, you know. This one they want only 4-digit. betul? So அப்பனா கண்டிப்பா இந்த மாதிரி NPR கேள்வியா இருந்துச்சுன்னா யூஸ் fill in the blanks. Easy. 4-digit numbers செய்யணும். You can form from the digit 2, 3, 4, 5, 6 if no repetition is allowed. ஓகே, என்ன மாதிரி நம்பர்னா ஈவன் நம்பரை உருவாக்கணும். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஈவன் நம்பர்னா இந்த ஷாராட்டை எங்க வைக்கணும்? எனிவே யூ கேன் மேக் இட் எனிவே வைக்கணும்னா அவன் ஏன் ஈவன் நம்பர்னு சொல்லணும்? ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்டிங் என்னவா இருக்கணும்? இப்போ உங்களுக்கு புரியுதா கேள்வி? என்கிட்ட என்ன இருக்கு? 2, 3, 4, 5, 6 இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, இப்போத்தீங்களா யோசிக்கிறீங்க? லாஜிக் பத்தலன்னு அர்த்தம். 2, 3, 4, 5, 6 எத்தனை இருக்கு? 5 நம்பரா? 5 நம்பர் இருக்கு, ரைட்டா? இந்த 5 நம்பர்ல 4 நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அது ஈவன் நம்பரா இருக்கணும். ஒரு ஈவன் நம்பர்னு எப்படி நீ முடிவு பண்ணுவ? Sharvin, how you know it's an even number? 81 even number இல்லையா? ஏன் இல்லைன்ற? Cannot divide by 2. Okay. சரி, yes, even numberனா you can divide by 2 without any remainder, ரைட்டா? அப்ப இது வந்து நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. பார்த்த உடனே எப்படி சொல்லுவ? டிவைட்லாம் பண்ணாம எப்படி சொல்லலாம்? இப்போ 3, 2, 5, 6, 8 இது ஒரு ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? உனக்கே தெரியலையா? கல்குலேஷன் இல்லாம எப்படி சொல்லுவ?
அதான் கேள்வி கேட்கிறேன். லாஸ்ட் நம்பர் பார்த்து யூ டோன்ட் நோ. சரி, இப்போ நம்ம துர்கேஸ்வரன் கிட்ட கேட்போம். துர்கேஸ்வரன், observe this number. கால்குலேட்டர் தொடாதடா ரே. தொடாம இப்ப நீ சொல்லு, இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? Even Why you think it's even number? because the total is 8 numbers. ஓ அப்படியா? சரி, அப்ப இந்த ரெண்டை நான் வெட்டிடுறேன். இப்ப ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? Don't know, sir. இதுக்கு மேல விஷ பரிசு முடிவு பண்ணிட்டான். ஓகே, அர்ஷினி, now you tell me. Sir, even number. எப்படி ஈவன் நம்பர் சொல்ற? Even number எப்போதுமே 0, 2, 4, 6 and 8 end ஆகும். Yes, that's the answer. நீங்க ஈவன் நம்பரா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னா, மின்னுக்கு எத்தனை நம்பரு, எத்தனை மின்னுக்கு என்ன நம்பரு, எத்தனை 8 நம்பர் இருக்கா 7 நம்பர் இருக்கா அதை வச்சு முடிவு பண்றது இல்ல. உன் கடைசியில பாரு, கடைசியில வந்து கோசம் 2, 4, 6, 8 இதுல என் பண்ணிச்சுன்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். இதான் நான் சொல்றது லாஜிக்னு. நம்மள துப்புன்னு சொன்னல கேள்வி அது இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஈவன் நம்பர்னா அங்க எழுதி வச்சுக்கீங்க. ஈவன் நம்பர்னா number ends with 0, 2, 4, 6, 8. odd number na number ends with 1, 3, 5, 7, 9. புரியுதா? ஸோ அதனால தான் சொன்னேன், ஈவன் நம்பர்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சாதானே நீ செய்ய முடியும். ஆனா புரிஞ்சிருச்சுன்னா நீ செஞ்சிடலாமே. அதை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். கொஸ்டின் ஒரு வரி தான் இருக்கும் ஆன்சரு, ஆனா நீ அதை யோசிக்கணுமே. அது இதுதான். ஓகே, ஸோ அந்த கடைசியை பார்க்கணும். ஓகே, ரைட். லக்கிலி யூ காட் சேவியர். ஓகே, ஸோ அப்போ இந்த 2, 3, 4, 5, 8 இதில் எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு? 6 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ உன்னோட ஷாராட் இங்கே மட்டும் தான், இங்கே மட்டும் தான் நிற்குனாக்கா எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 3. Once you put here, sudah lengkap ke? Sudah lengkap lah. Okay, now think back the logic. இப்போ என்கிட்ட எத்தனை நம்பர் இருந்துச்சு? 5 நம்பர் இருக்கு. அதுல ஒரு நம்பர் கடைசியில போட்டாச்சு. மிச்சம் எத்தனை சாய்ஸஸ் என்கிட்ட இருக்கு? 4, 3, 2. பத்தியா, எப்பவுமே 4, 3, 2, 1 எல்லாம் முடியாது. அந்த மாதிரிலாம் கனவு காணாதீங்க. ஸோ இதான் அதோட ஆன்சர்ல. 4 times 3 times 2 times 3. 72 ways. Okay. ஓகே, அடுத்த கேள்வி. A number greater than 5,000 இப்போ நீங்க செய்யணும். சரி, சிம்பிளான கேள்விடா இது. லீமா ரீபுக்கு மேல இருக்கணும் ஒரு நம்பரு. அப்பனா எங்க நீ ஷாராட்ட வைக்கணும்? கடைசியில என்ன ஷாராட் வைக்க போற? இன்ஃப்ரான்ல தானே வைக்கணும். முதல் நம்பர் தானே அது 5,000க்கு மேலேயா இல்லையான்னு அங்கதானே பாப்ப. பின்னாடி என்ன பார்க்க போற? டேய், ஒரு நம்பர் 5,000 மேலே இப்ப 8,023, 7,792, 5213, 3125. பின்னாடி இருந்தா பாப்ப 5,000. அப்ப எங்க இருந்து பாப்ப? இங்க இந்த மின்னுக்கு தானே. அப்ப ஒரு நம்பரு பெருசா இருக்கா இல்லையான்னு முதல் நம்ம எங்க பாக்குறோம்? ஆக மின்னுக்கு பாக்குவோம்.
புரியுதா? இதுதான் நான் சொன்னேன். இது வெரி லாஜிக்கலா விஷயமா இல்லையா? ஆனா அதே நீ தப்பா சொல்ற பத்தியா? அததான் நான் சொன்னேன். பெர்மியூட்டேஷன் ஈஸி தான். எப்படி கடுப்பா இருக்கும்னா அந்த கொஸ்டின் நம்மளுக்கு கடுப்பேத்தும். என்னடா இது கூட நம்மளால யோசிக்க முடியும், அந்த மாதிரி யோசிக்க வைக்கும். புரியுதா? ஸோ 5000 மேல இருக்கணும்னா அப்ப இந்த மின்னுக்கு நம்பர் வந்து 5000 5 அல்லது அதுக்கு மேல தான் வரணும். கரெக்டா இல்லையா கைஸ்? ஸோ அப்ப 5க்கு மேல இருக்கிறது எத்தனை? 5ம் 6 தானே இருக்கு. 4 போட்டா வராத மோர் தென் 5000. அப்ப 5 இல்லாட்டி 6 இந்த ரெண்டு சாய்ஸஸ் தான் இங்க இருக்கு. ஆமாவா? 5 இல்லாட்டி 6 அங்க போட்ட கையோட ஷாராட் சுடா ஃபுல்ஃபில். ஓகே, இப்போ என்கிட்ட 5 நம்பர் இருந்துச்சு. அதில் 1 நான் இங்க ஃபில் அப் பண்ணிட்டேன். மிச்சம் 4 3 2. அவ்வளவுதான். You all understand? Tak faham, tolong bagi tahu saya. You come to me so that you can understand the chapter better. So don't make it the other way lah. And this year I got உங்க பேட்ச் வந்து என்னோட பிக்கஸ்ட் அட்மிட் ஸ்டூடெண்ட். நிறைய குரூப் இருக்கு எனக்கு இந்த வருஷம். ஸோ வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஆல்சோ. ஓகே கேன். ஆனா எக்ஸாம் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 5 இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வரும். எக்ஸாம்பிள் 5னா இது பாருங்க. இது நீங்க முதல்ல செஞ்சீங்களா, அதெல்லாம் வந்து பேசிக். எக்ஸாம்பிள் 5 அண்ட் எக்ஸாம்பிள் 6 மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி பார்த்துடலாமா? இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. சரி, அது எங்க வரும்? Find the number of ways the letter of the word theory can be arranged. If the arrangement begins with letter R, ends with letter O, begins with vowels. ரொம்ப ரொம்ப பச்சாவான கேள்வி, செம்ம சிம்பிளான கேள்வி. சரி, all the letters right. The letters சொன்னாங்கன்னா all the letters தான் அர்த்தம். தியோரி 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. தியோரியில begins with letter R. R எத்தனை இருக்கு? அப்ப எத்தனை சாய்ஸ் உனக்கு இருக்கு? 1 தான். இங்கதான் அது பாரு, அது யோசிக்க கூட, அது சொல்றதுக்கு கூட பயப்படுற. R 1 தானே இருக்கு, ஒரு சாய்ஸ் தான் இருக்கு, முடிஞ்சு. சரி, அப்ப தியோரி எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6. அதுல 1 வந்துருச்சு, மிச்சம் 5 4 3 2 1. இது காக்கல இல்ல. B என்ன 5 ஃபேக்டோரியல் 120 வருதா? அதானே. N means letter O. O பாருங்க 1 தானே இருக்கு, 1 போட்டு வரணுங்க. அப்ப மற்றபடி அதே 5 4 3 2 1 தான் வரும். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, ஸோ அதுவும் மறந்துடாம டாரா போட்டுருங்க, நான் மறந்துடுவேன். எங்க ஷாராட்டோ அந்த இடத்துல முதல்ல ஏரோ போட்டு அதை ஷாராட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை சாய்ஸஸ் இருக்குன்னு ஃபில் அப் பண்ணிடுங்க. ஓகே, நான் C may be different, but not difficult. 3 4 5 6. அதில் begins with vowel. vowel எத்தனை இருக்கு? 2 இருக்கு. பிகின்ஸ்னா இங்க, அப்ப இங்க 2 சாய்ஸ் இருக்கு. ஆமாவா? ஃபுல்ஃபில் பண்ணிட்டியா? முடிஞ்சிருச்சு. அப்ப மிச்சம் அதே 5 4 3 2 1 தான் வரும். ஸோ கேட் த ஆன்சர். 240 waysல. ஓகே சரி. I leave the next one all for you to try. Please try பண்ணிட்டு வாங்க. சிலது வந்து அந்த பீட்ஸ் கேள்வி வரலாம், இல்லை செக்யூலர் பெர்மியூட்டேஷன் வரலாம். கேர்ஃபுல்லாக இருங்க செக்யூலர் பெர்மியூட்டேஷன் அதெல்லாம் வந்துச்சுன்னா. ஓகே, இது பாருங்க ரவுண்ட் டேபிள்,
if u and v must be seated together. Okay, now go for this. Kadasi 10 minutes, I will teach you the problem solving involving formula. Okay, so first let's recall our formula. What is NPR? N factorial over n minus r factorial. சரி, இது NPR. ஓகே, இப்போ NCRன்னு ஒன்று இருக்கும், அடுத்த சாப்டர்ல படிப்பீங்க. அதோட கொஸ்டினும் நான் இதுலயே கொடுத்துட்டேன். ஓகேயா, NCRனா ஒன்றும் இல்லை, இந்த NPR நார்மல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டியா? அது பக்கத்துல ஆர் ஃபேக்டோரியல் இன்னொரு தம்பா பண்ணிட்டீங்கன்னா அதான் NCR. ஓகே, அது தேவையா? அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் தேவை. ஏன்னா சில கொஸ்டின் நான் சி பாய்ச்சிருக்கேன், தெரியுதா? இதோ இங்கே இதோ சி பாய்ச்சிருக்கேன், இங்கேயும் சி பாய்ச்சிருக்கேன். ஃபார்முலா விளையாட தெரியணும். சரி, நான் உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ NPRனா சொன்னாங்க பார்த்துருவாங்க, N+1 தான் கஷ்டப்பட்டு செய்வாங்க இதை. ஓகே, I teach you something easier first. Okay, this one. I teach you this one first. அடுத்த பேஜ்ல இருக்கு. அடுத்த பேஜ்ல இருக்கியா? அடுத்த பேஜ், பேஜ் 13, last page. Okay, determine the value of n for the equation like this. Okay, kita kan tahu NPR adalah n factorial n minus r factorial. ஓகேயா, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதான் n இதான் rன்னு உனக்கு பார்க்க வரணும் முதல்ல. ஓகேயா, சரி, அப்போ அதை நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஓகே, ஷர்வின் ட்ரை. n+2 factorial over n+2 factorial வராது. ஓ கண்ணு முன்னாடி தான் ஃபார்முலா காட்டியிருக்கேன் நானு, நீ உன்னோட மேத்ஸ் ஃபுல்லா பாய்க்கல. குட். சி, யாருக்கு சொன்ன கேப்பபிலிட்டி இல்லை, நீ நல்லா கூரா பார்க்கணும். அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. இந்த மேத்ஸ் புரியாதவங்க இது பார்த்தோன்னே கஷ்டம்னுவாங்க. நீங்க அந்த மாதிரி இல்லை, மேத்ஸ் நீங்க நல்லா படிக்கிறீங்களா, நல்லா பாரு. அவன் என்ன NPRனா கீழே என்னது n-r, அப்ப n+2 -3 தானே வரணும். உனக்கு இந்த ஃபார்முலாவை கூர்மையா பார்க்க தெரியலன்னா அடுத்த சாப்டர் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு அடுத்த சாப்டர் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு, ஃபுல்லா ஃபார்முலா வரும் ஒரு கட்டத்துல, ப்ரூவிங். ஸோ ஒழுங்கா இங்க பாருங்க, அந்த ஃபார்முலாவை வச்சு விளையாடுறதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நீங்க ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கணும். ஓகேயா, உன் கண்ணு முன்னாடியே தான் ஃபார்முலா கொடுப்பான், ஆனால் உன்னால அதை எப்படி அதை மெனிப்புலேட் பண்ணணும்னு உனக்கு தெரியணும். சரி, இது ஓகே. அடுத்தது ஈக்குவல் டு 30n. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த எண்ணும் ஃபேக்டோரியல் இருக்கிற எண்ணையும் வெட்ட முடியாது. ஃபேக்டோரியல் வந்து ஃபேக்டோரியலால மட்டும்தான் வெட்ட முடியும். ஃபேக்டோரியல் dengan whole number tak boleh buat apa-apa. Ingat benda tu. ஓகே, இப்போ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். n+2 ஃபேக்டோரியல் ஓவர் n -1 ஃபேக்டோரியல் வந்துடும். கரெக்டா? சரி, எப்பவுமே நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, linear ஆக்கிருங்க. Kalau you tengok dalam pecahan nanti susah pecah kepala kamu. Okay, அப்ப அதை எடுத்து நம்ம அந்த சைடில் அனுப்பிடுவோம். ஆமாவா? 30n இங்க இருக்கட்டும், n-1 ஃபேக்டோரியல் இங்க ஏறிடும். ஆமாவா? ஓகே, சரி. இப்போ ஷர்வினா கண்டிப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கா? முத நான் சொல்லி கொடுத்தேன், kita kena kembang dia. ஒரே மாதிரி இருந்துட்டா ஃபேக்டோரியல் போல கேன்சல். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய ஃபேக்டோரியலை வந்து சின்னதாக்கணும். இது ரெண்டுத்துல எது பெருசா இருக்கு? வெரி குட்.
ஓகே இப்போ சின்னதாக்கு n plus 2 எப்படி சின்னதாக்குறது பத்தியா உனக்கு தெரியல மறுபடியும் வா 3 ஃபேக்டோரியல்னா என்ன பண்ணுவ 3 ஃபேக்டோரியல் 3 times 2 times 1 அப்போ என்னது அது n ஃபேக்டோரியல் is equal to n times n minus 1 n minus 2 அப்போ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் n plus 2 n plus 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா நோ n இருந்தா தான் n வருது அப்ப n plus 2 னா உனக்கு புரியல மறுபடியும் சொல்ற பாரு ஓகே நான் தான் சொன்னல ஃபார்முலா நீ கூர்மையா பார்க்க மாட்ற n அப்ப n ல ஸ்டார்ட் பண்ற அப்ப n plus 2 னா எதுல ஸ்டார்ட் பண்ணோம் என்ன வரும் n plus 2 ல தான் ஸ்டார்ட் ஆகும் இப்ப 4 ஃபேக்டோரியல்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ ஏன்னா 4 ஃபேக்டோரியல் அப்ப n plus 2 ஃபேக்டோரியல்னா சிம்பிள் லாஜிக் ஓகே சரி அதுக்கப்புறம் பின்னாடி என்ன வரணும் எஸ் n plus 1 வரும் ஏன்னா நீ minus 1 பண்ற மைண்ட்ல அப்ப அப்புறம் யா n minus 1 வரைக்கும் நீ செய்யணுமே அப்பதானே கேன்சல் பண்ண முடியும் அதான் ஐடியா இரு இப்ப n plus 0 வருது ரைட்டா n plus 0 is n what ஓகே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா யோசி அப்புறம் நம்மளுக்கு வேண்டியது வந்துருச்சா ஸ்டாப் தேர் ஃபேக்டோரியல் ஓகே சரி இப்போ இப்படி வந்துருச்சா ஓகே துர்கேஸ்வரன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது எப்படி கிடைச்சிச்சுன்னு Yeah, sir. அர்ஷினி Yes, sir. ஓகே குட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை கேன்சல் பண்ணுவோம் n minus 1 ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் கிட்டடா கேன்சல் ஓகே அப்போ என்ன வரும் மிச்சம் n plus 2 இருக்கு n plus 1 இருக்கு அப்புறம் n கூட டாரா பண்ணுது அப்பனா என்னது ஒரு கியூபிக் மாதிரி வந்துடும் ரைட்டா யோசிங்க அங்க பக்கத்துல இந்த சைட்லயும் ஒரு n இருக்குல்ல இந்த எண்ணம் வெட்டிடலாம் ஏன்னா இது ஃபேக்டோரியல் கிடையாது ஹோல் நம்பர்ஸ் இப்போ பாருங்க அழகா உங்களுக்கு என்னது கியூட்டா உங்களுக்கு குவாட்ராட்டிக் வந்துருச்சு சுட சுட ஸோ n ஸ்கொயர் பிளஸ் 2n பிளஸ் 1 பிளஸ் 2n பிளஸ் 3n வரும் அப்புறம் 2 டைம்ஸ் 1 2 வரும் ஈக்குவல்ஸ் டு 30 வரும் நீங்கள் கொஞ்சம் அழகாக எழுதிக்கிங்க எழுத்து அப்பப்போ டெரிபிள் ஆயிடுச்சு ஸோ n ஸ்கொயர் பிளஸ் 3n 30 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா -30 பிளஸ் 2 -28 வருது ஈக்குவல்ஸ் டு 0 கரெக்டா அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் 28 3னா 7 4 வரணும் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் 3 வேணும்னா பாசிட்டிவ் 7 -4 வரணும் கரெக்டா உங்க கால்குலேட்டரோட வேகமாக கால்குலேட் பண்ணிடுவேன் நான் ஸோ n plus 7 equals to 0 n equal to -7 n minus 4 equal to 0 n equals to 3 ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ n னா என்னது bilangan object 4 n னா என்ன அர்த்தம் bilangan object betul tak bilangan object boleh dapat negatif tak tak boleh kan jadi kita reject yang ni so n equal to 4 is the only answer lah dah so இந்த மாதிரி நீனே கம்பைன் பண்ணணும் நீங்க பாத்தீங்களா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா அதை செஞ்சிடலாம் நீங்க காப்பி பண்ண சொன்னா யூ ஆல் வெரி வெரி ப்ரோ அட் காப்பிங் ஒன்லில ஸோ நீங்க செய்யுங்க எக்ஸாம்பிள் 5 எக்ஸாம்பிள் 6 உள்ள கேள்வியும் செய்யுங்க தென் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் முடிச்சிட்டிங்கன்னா டான்னு சொல்லுங்க பொறுமையா செய்யணும் ஆனா இது அவசரப்படக்கூடாது மைண்ட் கிளியரா இருக்கணும் பார்வை தாஜாமா இருக்கணும் ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ணணும்னா
டா done one பார்த்து செய்யாத அப்பா முதல்ல பார்த்துட்டு சொல்லு எல்லாத்தையும் பார்த்து செஞ்சியா நான் பாட்டில் எழிஞ்சு உங்ககிட்ட காட்டுறது உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ஒரு ஸ்லிப் செகண்ட்ல நீ பாக்குறது தான். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க கத்துக்க மாட்டீங்க. லாஸ்ட் டைம் இன்னும் தருமாங்க, அப்பெல்லாம் வந்து நிறைய கேள்வி கொடுக்க மாட்டேன், ஒரே கேள்வி தான். நான் காட்டிட்டு மறைச்சிருவேன் ஸ்க்ரீனை, அவன் சொந்தமா ரீகால் பண்ணி எழுதுறானா இல்லையான்னு பார்ப்பேன். இப்போ கிளாஸ் நிறைய பேர் இருக்கனால அது செய்ய முடியாது, டைம் லிமிட்டடா இருக்கு. லிமிட்டட் கிளாஸ்னா அதான் விஷயம். இப்போ ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குலாம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு வாட்டி எழுஞ்சிட்டு நான் ஒர்க்கிங்லாம் கேட்பேன், புரியுதா, அவன் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவனால 2வது வாட்டி செய்ய முடியாது பார்க்காம. அந்த பர்சனல்லாம் அப்படிதான் செய்வேன், பர்சனல் கிளாஸ்லாம் அப்படிதான் செய்வேன். ஓகே சரி, துர்கேஸ்வரன் and Ashini Done, sir. done. Done, sir. Okay, துர்கேஸ்வரன் you can leave. ஹர்ஷினி கொண்டாரு, ஏன்னா நான் லூஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். You can leave. Bye, sir. Okay, bye. Yeah. Okay. ஸோ நம்மளோட லூஸ் கேள்வி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, இதில் இன்டகிரேஷன் கொடுத்தேன், அது செஞ்சு ஆரம்பிச்சிட்டியாம்மா ஹர்ஷினி? ஓகே, ஸோ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் ஒர்க்கிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் எழுதிட்டோடனே கேம் ஸ்கேனரில் படம் பிடிங்க. கேம் ஸ்கேனரில் படம் பிடிச்சிட்டு, ஏன்னா அப்போ தான் கிளியராக இருக்கும். என் வாட்ஸ்அப்க்கு அனுப்ப தேவையில்லை, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். என்ன, அதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்லெட் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லாட்டியும் நீங்கள் வெப்சைட்டோடையும் பாய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்லெட் நீங்கள் இது பண்ணோன்னே இப்படி வரும். ஸோ யூ லாகின்ல சைன் அப் பண்ணிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டுக்கிங்க. நீங்கள் எந்த இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிங்க, எனக்கு அனுப்பணும் நீங்கள் அந்த இமெயிலை. அப்போ உங்களை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா அது அந்த மாதிரி வரும், இன்டகிரேஷன் லூஸ்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் 1 நான் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாசிட்டிவ் தட்டிட்டு நீங்கள் அந்த கேம் ஸ்கேனரில் உள்ளதெல்லாம் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஆப் இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு, இப்போ லெட்ஸே இப்போ சொந்தோ வந்து ஓகே இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆப் இருக்கா, நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, எப்படி ஒர்க்கிங், இப்போ இதான் ஒர்க்கிங்னு வச்சுக்கிங்க, இப்போ இதான் ஒர்க்கிங்னு வச்சுக்கிங்களேன். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். அப்படி காப்பி பண்ணுற பிடிஎஃப்ல இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிங்க, க்ராப்லாம் அங்கேயே பண்ணிடுங்க. அப்போ இங்கே வந்துட்டோன்னே ஓகே ஆன்சர்ன்றது செக்ஷன் இருக்குல்ல, Ctrl V தட்டினீங்கன்னா அது பேஸ்ட் பண்ணும். இது ஃபோன்லேயும் பாய்க்கலாம், ஃபோன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஃபோன்னா பாருங்க, இந்த ஆன்சர் இந்த இடம் இருக்குல்ல, அதில் நீ எழுதணும் ஆன்சர் ஃபார், இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் 1 பேப்பர் 1 வச்சுக்கிங்க, அப்படி டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் சும்மா இப்படி போஸ்ட் பண்ணால் போதும். அப்படி ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா கீழே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பப்ளிஷ் பண்ணிடணும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 பேப்பர் 1க்கு இதாயிரும். ஒருவேளை நீ சீலாப்பான இடத்துல போட்ட ஐசி அது கொஸ்டின் 2ன்னு ஜஸ்ட் இறக்கி இப்படி கொஸ்டின் 2ன்னு நீங்கள் சாரி இருங்க, கொஸ்டின் 2 கிட்ட இறக்கி இப்படி போட்டுடலாம். அப்போ கொஸ்டின் 2ல இறங்கிரும் அந்த மாதிரி. கேன் யூ சி? அப்போ உங்களோட ஒர்க்கிங்கை நீங்கள் அங்கேயே போட்டுருங்க. ஆன்சர் டேலி ஆகுனா மட்டும் போஸ்ட் பண்ணால் போதும். ஆன்சர் டேலி ஆகலைன்னா நீ என்கிட்ட மொதல் கேட்கணும். இல்லை ஒரு மாதிரி நீ டேலி பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னோட ஒர்க்கிங்கை உன்னோட ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க, அவங்களும் கற்றுக்கணும் அதுலேருந்து. ஸோ பை டூயிங் திஸ் ஐ நோ நீட் டு கும்போல் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சண்டைலாம் போட தேவையில்லை. செஞ்சுட்டேன்னா அங்கே போட்டுரு. ஓகே, அதுக்கப்புறம் இதை நீ மொத்தமாக சம்மரைஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி இன்டர்நெட் இல்லாமல் பாய்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எல்லாரும் ஆன்சர் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ப்ரெஸ் த ஷேர் பட்டன் ஹியர், அப்புறம் எக்ஸ்போர்ட் as PDF பண்ணிங்கன்னா அப்போ அது பிடிஎஃப்ல வரும் இந்த மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வரும்னா,
நான் போட்ட கொஸ்டின் அதுக்கு கீழே ஒர்க்கிங் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ கொஸ்டின் 1 நான் போட்டது, கொஸ்டின் 2 அந்த கொஸ்டின் 2க்கு ஆன்சர் யூ கேன் வியூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஹியர். புரியுதா? அப்போ ஆன்சர் எல்லாமே நீங்க ஒரே பிடிஎஃப்லயும் பார்க்கலாம். இஃப் எவ்ரி ஒன் போஸ்ட் ரெடில பட் தென் ஸோ புரியுதா? அப்போ உங்க கேள்வி எதுவோ அதை எடுத்து அந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கிங்க. அப்படி நீங்க சீலாப்பா இது பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஓகே ஜஸ்ட் சீலாப்பா நான் போட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் delete the post. ஓகே, ஸோ இது நான் திருப்பி இங்கே வச்சிடுறேன். ஓகே, இதுவும் இங்கே வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான்ல இனிமேல் பெட்லெட் தான் நம்ம பார்ப்போம். ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். உங்கள் ஆன்சர் செஞ்சுட்டியா அங்கேயே நீ அப்லோட் பண்ணிடு, முடிஞ்சிருச்சு. உன்னோட கூகுள் அக்கௌண்ட் தான் பார்க்கணும் அதை. ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணுவேன் பெட்லெட். அப்போ தான் நீ இன்டகிரேஷன் உள்ள பூர முடியும். அப்படி பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். பாஸ்வேர்ட் வந்து என் பேர் தான், எல்லாமே ஸ்மால் லெட்டர், சத்யசீலன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்புறமா லிங்க் அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். ஓகே, இல்லாட்டியும் பிஎம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you guys.